ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை மகந்தனை ஞான குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். வணக்கம். தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மீட்டிங் நிறைய எதிர்பார்ப்புகளோடு வரக்கூடிய மீட்டிங். அதாவது ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. நம்ம தமிழ் விழா 2024க்கான ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட். அதுல அந்த போட்டியை நடத்தின எல்லாரும் கூட இருக்காங்க. அவங்க அந்த போட்டி எப்படி நடத்தினாங்கிற தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை கூட பகிர்ந்துக்க போறாங்க. மட்டும் இல்லாம இதுல ஜட்ஜஸா இருந்தவங்க, இதுல எந்த குழந்தைகளுக்கு பரிசு கொடுக்கறது அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியமான இடத்துல இருந்தவங்க அவங்களுடைய அனுபவத்தையும் தன்னோட பகிர்ந்துக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம ரிசல்ட் இந்த குழந்தைகளுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் விழா 2024 நம்ம இந்த விழாவில் சந்திச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்துக்கிறோங்கிறது ஒரு பக்கம். ஆனா அடுத்த வருஷம் அந்த விழா எப்போ வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ற அளவுக்கு நம்மளுடைய கோஆர்டினேட்டர்ஸ் அண்ட் ஆர்கனைசர்ஸ் ஆஃப் த மீட்டிங் எல்லாருமே அந்த அளவுக்கு எந்தூசியாஸ்டிக்கா வேலை செய்யறாங்க. என்னையா தமிழ் விழான்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல பேசிக்கிட்ட அப்படின்னு கேட்கக்கூடாது. அது இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும் சேர்ந்து பேசுறா. ஏன்னா நம்ம பிள்ளையெல்லாம் இங்கிலீஷ்ல பேசணும் சார். நான் நினைக்கிறேன் அடுத்த வருஷம் இங்கிலீஷ் போட்டி வைக்கணும். நம்ம தமிழ் வேலையில இங்கிலீஷ்ல பேச்சு போட்டி வைக்கணும். அப்ப நம்ம அதாவது மதுரை புலவர்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல. ஒரு நாள் அவகாசம் இன்னும் திருவிளையாடல கேட்பாங்க வருங்க. அது மாதிரி ஒரு வருடம் அவகாசம் கொடுத்து எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் போட்டியும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான யோசனை கொடுது. ஏன்னா களவையும் கற்றுமர அப்படிங்கிறான். திரைக்கடல் ஒடியும் திரவியம் தேடுங்கிறான். தொலைதூரமான சீனா சென்றாயிலும் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்றாங்க. சார், நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பிள்ளைங்களை நல்ல படிக்க வச்சு மேலே கொண்டு வரும். படிப்பு ஒண்ணுதான் சார் காப்பாது. படிப்பறிவு கம்மியான மாநிலங்கள் எல்லாமே பாருங்க ஜிடிபியில கம்மியா இருக்கும். படிப்பறிவுல கூடமா உள்ள மாநிலங்கள் எல்லாமே பாருங்க ஜிடிபியில நல்லா ஹெவியா இருக்கும். அந்த நாடுகள் பாருங்க ரொம்ப பிரமாதம். அப்ப கல்வி எல்லாத்தையும் ஒரே லெவலுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய டூர். அந்த டூர் பிள்ளைகள் இடையில் நிற்றல் அப்படிங்கிறது மாதிரி நிறைய குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு கீழேயே நின்றுவாங்க. நம்ம காலங்கள்ல அதெல்லாம் நடந்தது. 5வது தான் படிச்சேன், 3ஆம் படிச்சேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. என்னுடைய குருநாதர் ஜோதிடத்துல என்னுடைய குருநாதர் 1ஆம் படிச்சாரு, அதோட நின்னுவானு. அது மாதிரி 6th நின்னவங்க, 10th நின்னவங்க, 12th. ஏன்னா அடுத்து பெரிய ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிற பயமா இருக்கு. அந்த ஸ்கூலை பார்த்தீங்கன்னா சைஸ்ல கட்டி வச்சிருக்கேன், ஸ்கூல் இத்தனை தண்டி அப்படின்ற மாதிரியே இருக்கும். இந்த ஃபீலிங் எல்லாத்துக்கும் காலேஜ் போகும்போது இருந்திருக்கும் சார். தமிழ்ல நம்ம வயசுல இருக்க எல்லாத்துக்கும் ஸ்கூலை முடிச்சுட்டு காலேஜுக்குள்ள போகும்ல, ஒருவேளை அம்புட்டு பையில இங்கிலீஷ்ல தான் பேசுவானோ, என்ன செய்யறதுன்னு தெரியலையே, நம்மள ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிடுவானோங்கிற மாதிரியான பயந்துட்டே தான் போயிடும். ஆனா அதுக்கப்புறம் அங்க உள்ள போய் கம்பு சுத்தினதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெளிவு கிடைச்சிருக்கும். அது மாதிரி நம்ம பிள்ளைங்க யாரும் தடுமாறக்கூடாது, இடையில நிற்றல் வந்துடக்கூடாது. 2வது அவங்கள முன்னால கொண்டு நிறுத்தணும். அப்படின்னா குழந்தைகளை முன்னால நிறுத்தணும்னா அவங்களுக்கு நிச்சயமா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம எதுவுமே வராது. சித்திரமும் கைப்படும் செந்தமிழும் நாப்படும். அப்போ அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மேடையில முன்னாடி கொண்டு நிறுத்தணும்னு வைங்களேன். இப்ப நம்ம ஆன்லைன் மேடையில நிறுத்துறோம். தமிழ் விழால நம்ம மேடையில எல்லா குழந்தைகளும் டான்ஸ் எல்லாம் ஆடுது. அப்போ அந்த மேடை கூச்சம்ங்கிறது போதும். அவங்களால எல்லாத்தையும் லீட் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரியான அந்த முக்கியமான நோக்கத்துக்காக நம்மளுடைய இளைய தமிழ் சமுதாயத்தை மேல கொண்டு வரணுங்கிற மாதிரியான முக்கியமான நோக்கத்துக்காக ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் தமிழ் விழா போட்டிகள் எல்லாமே. இந்த தமிழ் விழா போட்டிகள் அப்படிங்கிறது இப்ப நான் நினைச்ச மாத்திரத்துல நான் நடத்திட முடியாது. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா இந்த வருஷ போட்டியில என்னுடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப சொல்லும். அத மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படி தாங்கி நிக்கக்கூடிய பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பெரிய லாரி. அந்த லாரி 60 டன் தூக்கிட்டு போகும் அப்படிம்பாங்க. அந்த 60 டன்னை லாரி தூக்கி போகாது, கீழே இருக்க வீல் தான் சுத்திக்கிட்டு போகும், கொண்டுட்டு போகும். அப்பேற்பட்ட அந்த வீல் மாதிரி இருக்கக்கூடிய, நமக்கெல்லாம் பில்லர் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஆர்கனைசர்ஸ் இத்தனை பேர் இல்லைன்னா நிச்சயமா இந்த விழா இந்த அளவுக்கு வெற்றிகரமா போகாது. இந்த போட்டியும் அந்த அளவுக்கு போக முடியாது. சோ அவர்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியம். எனக்கு நான் நேரம் இல்லை, அதனால நான் கலந்துக்கல அப்படின்னு சொல்ல மாட்டேன். அப்ப நாங்கெல்லாம் வேலைக்கு போயா இருக்கோம்னு கேட்டுருவாங்க இல்லையா? அப்படி இல்லை. அதாவது அவங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அவங்களால இதையும் பண்ண முடியும். நான் என்ன பண்றேன்னா என்னுடைய நேரத்தை ஒதுக்குறேன். ஒதுக்குறத யூடியூப்ல
மற்ற வீடியோக்கள் போடுறது மாதிரியான விஷயங்களுக்கு செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால டைம் பத்தல. வேற ஒண்ணுக்கு. மற்றபடி நான் பர்சனலா நான் டயத்த எடுத்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இல்ல. நாம பர்சனல் டைம் போக பாக்கி வச்சிருக்கிற டைம் நான் இன்னும் சொல்லணும்னா, பப்ளிக்கா என்ன யூஸ் பண்ணணுங்கிற ஒரு பாயிண்ட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அப்புறம் எனக்கு பர்சனல் டைமே எடுத்தேன். அப்படி எடுக்கிறதுல இது பூரா இந்த அஸ்ட்ராலஜி பக்கம் திருப்புறதுங்கிறதுனால, அந்த பக்கம் போறதுங்கிறதுனால நமக்கு கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. நேரம் பத்த மாட்டேங்குது. ஆண்டவன் படைக்கிறப்பயே பூமி என்ன கொஞ்சம் ஸ்லோவா சுத்த சொல்லியிருக்கலாம். அப்ப 24 மணி நேரங்கிறது ஒரு 28 மணி நேரமாவது ஆயிருக்கும் ஒரு நாளைக்கு. அதுவும் செய்யல. நம்மட்ட ஐடியா கேட்டிருந்தாருன்னா சொல்லியிருந்திருக்கலாம். அதுவும் கேட்கல. அவர் இஷ்டத்துக்கு பண்ணிட்டாரு. அத தலையெழுத்தையாவது படிச்சு பார்க்கலாம்ன்னு அதுவும் தெரியாது. என்னால ஆங்கிலத்திலே தெரியாது. அந்த கண்டிஷன்ல இருக்கல. நம்ம தலையெழுத்த மாத்துறதுக்கு ஒரே வழி, சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விளங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை தாந்துணை போதும் மறவாதவருக்கு ஒரு தாழ்வில்லையேங்கிறான். முருகப்பெருமான மனசுல நிறுத்தி இந்த தமிழை வந்து தப்பா பேசினா கூட நல்லது சார். அதாவது குழந்தைங்க வந்து தப்பா வாக்கியம் இல்லாம இலக்கணம் இல்லாம தப்பு பேசும். அதை கேட்கறதுக்கு எவ்வளவு குழல் இனிது யாழ் இனிது என்பர் தத்தம் மழலை சொல் கேளாதாருன்றாங்க. அது மாதிரி ஏன்னா குழந்தைய வயசுலதான் அதெல்லாம் கேட்க முடியும். இப்ப சந்திராவுக்குழி மேடமும் முருகன் சாரா வந்து குழந்தை மாதிரி பேசினாங்கன்னு வைங்களேன், டென்ஷன் இல்லையா? அப்போ குழந்தைங்கிற அந்த ஒரு இது வந்து கிஃப்ட், ஆண்டவனுடைய கிஃப்ட். அந்த கிஃப்ட் வந்து அந்த பிள்ளைங்க பேசுறது. அந்த தமிழ் அமுதத்தை பருகிறதுங்கிறது அவ்வளவு அருமையான விஷயம். அதை நம்ம நடத்தி காமிச்சிருக்கோம். ஆன்லைன்ல எடுத்து வச்சிருக்கோம். கலந்துகிட்ட பிள்ளைங்கெல்லாம் பெருசாகி, வயசாகி, கல்யாணம் பண்ணி, புள்ள விட்டு வச்சு, பாட்டியாகி, பேரன் பேத்தி எடுத்தா கூட, இதுல இளமை மாறாம யூடியூப். இந்த லிங்க் பப்ளிக்கா இருக்கு. எந்த வயசுல வேணாலும் அவங்க பார்க்கலாம். அவங்க பையனுக்கு போட்டு காமிக்கலாம், பிள்ளைக்கு போட்டு காமிக்கலாம், பேரனுக்கு, பேத்திக்கு கூட போட்டு காமிக்கலாம். இங்க பாரு எங்க பாட்டி எவ்வளவு அழகா இருந்தது பாரு சின்ன பிள்ளையில. எப்படி இருந்தேன் நான்? இப்படி ஆயிட்டேன்னு கூட. ஸோ, அது மாரி ஒரு பெரிய ரெக்கார்டாவே நிக்க போகுது இந்த வீடியோலாம். அந்த வகையில நாங்க வந்து வரலாறு படைத்து இருக்கிறோம். அதுல அப்படிங்கிறதுல சற்றும் சந்தேகம் கிடையாது. ஸோ, வரலாற்றின் பக்கங்களா இருக்கிறவங்க தான் இப்ப இந்த மீட்டிங்ல இருக்கிறவங்களும் இந்த போட்டியில கலந்துக்கிட்டோம். ஸோ, அந்த வகையில வரலாறு படைக்கக்கூடிய இந்த அனௌன்ஸ்மென்ட், இந்த போட்டியினுடைய ரிசல்ட்ட நம்ம இதுல பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி இந்த போட்டி வந்து எப்படி நடந்தது? அ யாரெல்லாம் கூட நின்னு சப்போர்ட் பண்ணாங்க? அப்படிங்கிறதுல அ முன்னாடி நிக்கிறதுங்கிறது, அதாவது ஃபைனான்சியல் ஹேண்ட்லிங் எல்லாமே பண்றதுங்கிறது நமக்கு அருணா ஜோதி மேடம் பண்றாங்க. அவங்க வந்து முதல்ல பொருளாதாரத்த கையாளுறதுக்கு நான் அத கையாளுறேன்னு சொல்றதுக்கே ஒரு தனி தைரியம் வேணும். ஏன்னா, அதுக்கே என்னதான் நம்ம பெர்ஃபெக்ட்டா பார்த்தாலுமே ஒரு குறை சொல்றதுக்கு ஆள் இல்லாம இருக்காது. சொல்லுவாங்க. ஆனா, நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுப்பி நிக்கிறதுங்கிறது பாருங்க, ஒவ்வொரு வருஷம் அவங்க பல விழாக்களையும் கடந்து வந்துட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் நமக்கு அவங்க குடுக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன்ங்கிறது மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பு. அவங்க தான் வந்து இந்த தமிழ் விழாவ பத்தின விளக்கங்களையும், போட்டிகள பத்தின விவரங்களையும் எடுத்து சொல்லப் போறாங்க. இப்போ மேடை திரு அருணா ஜோதி அவர்கள் வசம். அன்போடு அழைக்கிறேன். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் பொள்ளாச்சியிலிருந்து அருணா ஜோதி. உங்க அனைவருக்கும் தெரியும், நம்மளுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் ஜட்ஜஸா வந்த நம் போட்டியில் வந்த அனைவருக்கும், இங்கு வந்து இன்று நம் ஜூம் மீட்டிங்ல கலந்துகிட்ட அனைவருக்கும் முதற்கும் வணக்கம் சொல்கிறேன். மேலும் நம்ம குழந்தைங்க எல்லாரும் நம்ம போட்டி தமிழ் விழாங்கிற போட்டி நடத்துறது எல்லாருக்குமே தெரியும். முப்பெரும் விழாவா மாறுச்சு. இப்ப நம்ம அதுக்கான போட்டிகளை நம்ம ஆரம்பிப்போம். இந்த வருடம் நம்ம போட்டி ஆரம்பிச்சோம். மொத்தம் 10 போட்டிகள் நடத்தியிருக்கோம் இந்த வருஷம். என்னென்ன போட்டிகள் சொன்னா, கோல போட்டி, மாறுவேட போட்டி, பேச்சு போட்டி, திருக்குறள்லயே ரெண்டு வகையில பண்ணணும். சின்ன குழந்தைங்களுக்கும் அதை விட அடுத்தது ஓரங்க நாடகம்னு ஒண்ணு புதுசா ஒண்ணு பண்ணியிருக்கோம் வித்தியாசமாக. அதுலயும் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. பாட்டு போட்டி சிறுவர்களுக்கும் பண்ணுச்சு, பெரியவங்களுக்கும் பண்ணுச்சு. கவிதை போட்டியும் ஸ்லோகம் போட்டியும். இதுல வந்து எல்லாரும் ரொம்ப அற்புதமா கலந்துக்கிட்டாங்க. அதைய ஜட்ஜ் பண்றதுக்காக நிறைய ஜட்ஜுகளும் வந்தாங்க. அந்த ஜட்ஜுகளும் இப்ப நம்முடன் பயணிக்கிறாங்க இந்த ஜூம் மீட்டிங்ல. முதற்கண் அனைவருக்கும் வணக்கம். எங்க அழைப்பினை ஏற்று நம் விழா, இது எங்களுதுன்னு சொல்ல முடியாது, நம் சிஆர் தான் அனைத்துக்குமே காரணம். சிஆர்ங்கிறது நம்ம வேற யாரும் இல்லை, நம்ம சகோதரர் சின்னராஜ் அவர்கள் தான். அவங்களுடைய குரூப் தான் அத்தனையுமே. ஜோதிட குரூப்பாக இருந்தாலும், தமிழ் குரூப்பாக இருந்தாலும், ஆன்மீக குரூப்பாக இருந்தாலும், எல்லா குரூப்பும் சேர்ந்துதான் நம்ம இப்ப இதை பண்ணிட்டு இருக்கோம். இந்த தமிழ் விழா 2024க்கான முதல் கட்டம் இது. இது வந்து 2024 நம்மளுடைய கோல போட்டிங்கிறத முதல்ல ஆரம்பிக்கிறோம். அது 2023லயே வந்துருது. அப்ப மார்கழி மாதத்துலதான் ஆரம்பிக்கிறோம். தமிழ்ல வந்து மார்கழி மாதத்துல கோல போட்டி. இந்த வருட கோல போட்டி
மிக அருமையாக மார்கழி 1ஆம் தேதி ஆரம்பிச்சது. அதை நம் ஒன் ஆஃப் த ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருத்தர் திருமதி புனிதா அவங்க நடத்தி கொடுத்தாங்க. அந்த கோலப்போட்டியை பற்றி அவங்க ஷேர் பண்ணுவாங்க வரும் நேரத்துல. ரொம்ப அற்புதமா நடந்தது. இதுல பங்கு பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அதே போல மாறுவேட போட்டியும் நடந்தது. பல போட்டிகள், 10 போட்டிகள் முதலே சொன்னேன். அந்த அத்தனை போட்டிகளும் கலந்து கொண்ட அனைத்து குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இதில் ஈடுபாடு கொண்டு வெளியிலிருந்து நிறைய பேர் கலந்துகிட்டீங்க. அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இந்த போட்டி செவ்வனே நடைபெற்றது. இனிமே வரும் போட்டிகளும் மிக அழகாக நடைபெறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்புகள் தேவை. வரும் மே மாதம் நம் தமிழ் விழாவில் நம் சொந்தங்கள் அனைவரும் கலந்து கொள்வீர்கள் என்று சிஆர் குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். தற்பொழுது இதை பற்றி விழாவினை பற்றி திரு MGK அவர்கள் உங்களிடம் எடுத்துரைப்பார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் MGK. சிஆர் குடும்பத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்கு தெரியும், இது சிஆர்னா உங்களுக்கு தெரியும், 3 சேனல்ல இருக்கும். முதலாவதாக ஜோதிடம், தமிழ் மற்றும் ஆன்மீகம். அதாவது முதல்ல தமிழே வச்சுக்கலாம். தமிழ், ஜோதிடம், ஆன்மீகம் அப்படிங்கிற வரிசை தான் சரியா இருக்கும். ஏன்னா எல்லாருமே தமிழில் ஜோதிடமும் தமிழ் தான். அதனால முன்னுரிமை தமிழுக்கு, தமிழராகி நாம் தமிழுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அதான் நமது குரு நமக்கு சொல்லியிருக்கிறாரு. நம்ம தமிழ் விழாவை முன்னெடுத்து போறதுதான் நம்ம தலையாய கடமை. ஏன்னா நம்ம தலைமையில நடந்த முதல் விழாவே டைட்டிலே தமிழ் ஃபீஸ்ட் அப்படிதான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு கொண்டு போனோம். ஸோ அது 2022 எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஏன்னா எல்லா விழாவுமே பழனியில தான் நடைபெறும். 2 வருடங்களை கடந்து 3வது வருடத்துக்கான போட்டிகள் முடிவடைந்து விட்டன. மிக விரைவில் நாம் அனைவரும் 3வது விழாவில் இந்த வருடம் ஒரு நினைவூட்டல். ஆல்ரெடி டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காதவங்களுக்கு மீண்டும் நினைவூட்டுகிறோம். தமிழ் விழா 2024 வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி பழனியில் சென்ற வருடம் நடந்த அதே VPS கிராண்ட் ஹோட்டலில் சனிக்கிழமை என்று காலை சரியாக 8 மணி அளவில் தொடங்க இருக்கிறது. இது நம்ம ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி ஃபார்முலா அனௌன்ஸ் பண்ணோம். இருந்தாலும் இந்த இடத்துல மற்றவங்களுக்காக இந்த நினைவூட்டலை பதிவு பண்ணோம். இப்ப அந்த இடத்துல நம்ம கூட இணைய போற வெற்றியாளர்களை பத்தின அறிவிப்பு நிகழ்ச்சி தான் இது. மிக சிறப்பான ஏன்னா நம்ம பேசிட்டு இருக்கிற நமக்கெல்லாம் பெரிய வித்தியாசம் இல்லை. ஏன்னா நம்ம போட்டியை நடத்தினோம், பார்த்துட்டோம். ஆனா நம்ம என்னைக்கெல்லாம் ஒரு மாணவனா நம்ம பருவ காலங்கள்ல இருக்கும்போது அந்த வெற்றி முடிவுகள், அது தோல்வியோ வெற்றியோ வரும்போது ரிசல்ட் அன்னைக்கு ஒரு படபடப்பு இருக்கும். ஜெயிக்கிறது யாரு, நம்ம ஜெயிக்காட்டி நம்ம ஃப்ரெண்டு ஜெயிப்பானா அப்படின்னுங்கிற ஒரு ஆர்வம், அவன் எப்படி ஜெயிச்சான் அப்படின்னுங்கிற ஒரு இது, அப்புறம் இவனா ஜெயிச்சான், இப்படி எல்லா விதமான கேள்விகளிலும் ஒரு எந்த போட்டியுமே அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு நடக்கிற IPL கிரிக்கெட்ல இருந்து எந்த போட்டியோட முடிவுமே சற்றும் எதிர்பாராம அந்த அன்னைக்கு டிசைட் பண்ணி அன்னைக்கு விளையாடக்கூடிய தகுதி வாய்ந்த நபருக்கு கொடுக்கப்படுகிறது. இதுதான் போட்டியோடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது. அப்ப இது போட்டிகள் பல கட்டமா நடந்து இன்று வெற்றியுடைய இறுதி நாள் அறிவிக்கப்படும் நாளாக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஏன்னா எல்லா சூழ்நிலையும் கடந்த வாரம் வரைக்கும் எல்லா போட்டியும் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட நம்ம ஜோதி மேடம் சொன்னாங்க, மார்கழி 1 டிசம்பர் 13, 14 இருந்து ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அப்ப பாருங்க, இத்தனை பேர் இந்த டீம் கிட்டத்தட்ட 2 முழு மாதங்களையும் கடந்து தாண்டிட்டோம். எல்லா வாரங்களிலும் எல்லாரும் ஒவ்வொரு விதமான போட்டிகளை நடத்தி ஒத்துழைப்பு தந்து ஜட்ஜஸ் உள்பட அனைவருடைய முயற்சிகள் இன்று நாம் அனைவருடைய வெற்றிகளை பற்றிய முடிவுகளை நமது தலைவர் மூலமாக அறிவிக்க இருக்கிறோம். அதுதான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்ப அடுத்தது என்ன, இப்ப ஜோதி மேடம் ஒரு அவுட்லைன் சொல்லிக்கிறாங்க. இந்த வருஷம் 10 போட்டி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 10 போட்டிகளை முன்னின்று நடத்தியதுல முக்கியமா முத்தாய்ப்பா இருக்கு அவங்க திருமதி கீதையரம், திருமதி பல்லவி, திருமதி புனிதா. இவங்க 3 பேரும் மிக முக்கியமா, ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. போட்டிங்கிறது யாருமே கூட்டணும் வந்துட போறது கிடையாது. அதற்கான எல்லா விதமான பிளான் பண்ணி, கம்யூனிகேஷன் பண்ணி, அதுக்கு டைம் ஒதுக்கி அவங்கள வர வச்சு அந்த போட்டியை தங்கு தடையில்லாம நடத்தணும். இதற்கான அத்தனை பேக்ரவுண்ட் வேலையும் நம்ம திரு உதயசங்கர் டைம்லி அத்தனை பேருக்கும் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ஏன்னா எவ்ரி வீக்ல 2 டைம்ஸ் இதுக்கான வேலைகள் கண்டினியூவா போயிட்டே இருக்கும்.
ஒரு போட்டி முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு அடுத்தது இப்போ உதயசங்கர் பொறுத்த வரைக்கும் 3 விதமா வேலை பண்ணுவார். போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேலை செய்யணும், ஆரம்பிச்சு முடிச்ச பிறகு அதுக்கான விழா ரிசல்ட்டுக்கு ரெடி பண்ணணும், அந்த பேனர் சர்க்குலேஷன் போயிட்டே இருக்கு. அதே மாதிரிதான் அந்த ஒவ்வொரு முன்னவர்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு அது பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா இருக்கும், எந்த கேப்புமே இல்லாம போற மாதிரி. சில கடந்த 2 வருடங்களில் நாம கற்றுக்கொண்ட பாடத்தின் அடிப்படையில எந்த விதமான சிரமமும் எந்த விதமான தடையும் இல்லாம அத்தனை பேர்த்தோடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால பக்காவா உங்களுடைய போட்டியாளர்களோட முழு முதல் ஒத்துழைப்புனால அட்டகாசமா இந்த வருஷம் முடிஞ்சிருக்கு. இதோட ரிசல்ட்டை நம்ம எல்லாரும் ஒன்று கூடி மகிழ்ச்சிகரமாக மே 11 கொண்டாடி இருக்கிறோம். இப்போ அதுல இப்ப போட்டி நடத்துற 3 பேர்த்தையும் உங்க முன்னிலையில நாங்கள் முன்னிறுத்தி அவர்கள் இந்த வருடம் அவர்கள் என்னென்ன பண்ணினாங்க அப்படிங்கிற அவர்கள் வாயால கேட்க இருக்கிறோம். முதலாவதாக திருமதி புனிதா. நீங்க என்னென்ன போட்டி நடத்துனீங்க, அதை பத்தின இன்ட்ரெஸ்டான விஷயம், அதை பத்தி உங்க போட்டியாளருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அனைவருக்கும் வணக்கம். புனிதா சக்தி கணேசன் from நெய்வேலி. நான் என்ன போட்டி நடத்தினேன்னா கோல போட்டி, ஸ்லோகம் காம்படிஷன். கொஞ்சம் வாய்ஸ் கம்மியா இருக்குங்களா இல்ல எனக்கு அப்படி இருக்கு? ஓகே. ஸ்லோகம், அடுத்தது தமிழ் கிராமிய பாடல்களோட பாட்டு போட்டி. இந்த 3 போட்டி நான் நடத்தினேன். கோல போட்டி அப்படின்னோடனே நம்ம தமிழ் பாரம்பரியமான கோலத்தை மக்கள் எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் ஆர்வமாகவும் கலந்துக்கிட்டாங்க. இதுல என்னன்னா ஒரு சிலருங்க நம்ம பாரம்பரிய கோலமான படிக்கோலங்கள் நிறைய போட்டு அனுப்புனாங்க. இதுல மாட்டுச்சாணத்துல வச்சு பூ வச்செல்லாம் அனுப்புனாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அடுத்தது ஸ்லோகம். இப்போ உள்ள குழந்தைங்க நிறைய மொபைல் போன்ல தான் இருப்பாங்க. அதிகமா ஸ்லோகம் 2 லைன் தான் சொல்லுவாங்கன்னு தான் நானே எதிர்பார்த்தேன். ஆனா ஒரு குழந்தைங்கள்லாம் நிறைய என்னன்னா 10 நிமிஷத்துக்கு மேல எல்லாம் சொல்லுச்சுங்க. ஸ்லோகம் அப்படிங்கும் போதே கைகூப்பி அழகா அது சாமி பாட்டுங்கிறத ரொம்ப பயபக்தியா சொன்ன குழந்தைங்களும் நிறைய இருந்துச்சுங்க. எனக்கு அது ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது. அடுத்தது தமிழ் கிராமிய பாடல் போட்டி. இது என்னன்னா சினிமாவா இருந்தாலும் சரி, அவுட் ஆஃப் சினிமாவா இருந்தாலும் சரி, நல்ல கிராமிய பாடல்களாவே எடுத்து குழந்தைங்க ரொம்ப ஆர்வமா அந்த ஃபுல் பாடலுமே, சினிமா பாடலே எடுத்தா கூட ஆரம்பம் முதல் இறுதி வரைக்குமே அழகா பாடுனுச்சுங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. கலந்துகிட்ட அனைவருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். நன்றி சார். ரொம்ப நன்றி மேடம். இப்ப இவங்களை தொடர்ந்து நம்மளுடைய அவங்களோட அனுபவத்தை பகிர்ந்து வராங்க திருமதி பல்லவி. வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த வருடம் 2 போட்டி ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஒன்று மாறுவேட போட்டி, இன்னொன்னு திருக்குறள் போட்டி. ஸோ இந்த போட்டியை முதல்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. எங்களுடைய நடுவர்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்காக என்ஜிகே சார் லிஸ்ட் மேக் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுல அது அவுட்கம்ஸ் ஆனா சூப்பரா வந்துருந்துச்சு. எனக்கு அன்னோன் பர்சன் கிட்ட பேசுறதுனா நான் ரொம்ப கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவேன். எப்படா பேசுறது, என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது நான் ஒரு பிளான் பண்ணேன். ஸோ ஃபீமேல் ஒரு செட்டப் அண்ட் மேல் ஒரு செட்டப்பா போட்டேன். இல்லம்மா அப்படி பண்ணக்கூடாது, ஸோ ஜெண்டர்ஸ் 2மே மிக்ஸ் ஆகி வரணும் அப்படின்னாரு. அதே மாதிரி செலக்ட் பண்ணும்போது ஜட்ஜஸை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்து நம்ம தனித்தனியா செலக்ட் பண்ணோம். எல்லா ஏஜ் குரூப்பும் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருந்தது. அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ. அதுக்கப்புறம் மாறுவேட போட்டி தான் நான் முதலாவது கோஆர்டினேட் பண்ணது. அதுல 31st 12/2003 அப்படிங்கிற டேட்டை ஏன் பிக்ஸ் பண்ணனா, சோ அந்த இயர் எண்ட ரொம்ப அழகா குழந்தைங்களோட சென்ட் ஆஃப் பண்ணலாம், அப்கமிங் இயர்ஸை அழகா வெல்கம் பண்ணலாம்னு ஒரு சின்ன நான் சூஸ் பண்ணேன். சோ அதே மாதிரி ரொம்ப நல்லா போச்சு. அதுல மொத்தம் கலந்துக்கிட்டவங்க பாத்தீங்கன்னா 17 கலந்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு குழந்தையும் அவங்களுடைய அவங்க கதாபாத்திரங்களாகவே மேக் ஓவர் பண்ணிருந்தாங்க. பெற்றோர்கள் அத்தனை பேருமே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த மேக் ஓவருக்கு சோ அவங்க சில விஷயங்கள்லாம் என்கிட்ட மேடம் நாங்க அவங்களுக்கு மேக் ஓவர் பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு தூக்கம் வருதுன்னு ஒரு குழந்தை சொல்லி இருக்குது. ஒரு குழந்தை தண்ணி வேணும். இன்னொன்னு தலை அந்த ஆண்டாள் வேஷம் போடும்போது அந்த முடியெல்லாம் பிச்சு போடுறது, எனக்கு பசிக்குது, எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும், இப்படி நிறைய அவங்கள சிரமங்கள்லாம் கொடுத்துதான் அந்த குழந்தைங்களை அவங்க ரெடி பண்ணி அந்த போட்டிக்கு கலந்துக்க வச்சிருக்கிறாங்க. சோ அதையுமே அழகா ஷேர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் போட்டி நடத்தி
முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே தன்னுடைய குழந்தைங்களை வந்து போட்டோஸ் எடுத்து குரூப்ல ஷேர் பண்ணாங்க. அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தன் குழந்தைங்களை வந்து ஒவ்வொரு ஆங்கிளா வந்து நிக்க வச்சு இண்டிவிஜுவலா வந்து அந்த போட்டோ எடுத்து ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. யுவராஜ் சார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி தனிப்பட்டு கேட்டாரு. சார் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம சின்னராஜ் சார் மாதிரி என் குழந்தைக்கு பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். உங்களுக்கு யார வேணாலும் ரோல் மாடலா எடுத்து நீங்க அங்க பிரசன்ட் பண்ணலாம். சோ அதனால நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ அவங்க பையனுக்கு நம்மளுடைய சின்னராஜ் சார் மாதிரியே ட்ரெஸ் பண்ணி சோ அதே மாதிரி அந்த 5 கரத்தனை துதியே அவனை பாட சொல்லியிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த விஷயமுமே. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு பெற்றோருமே வந்து ஜஸ்ட் சாரி ஜூம்ல தானே நம்ம பண்றோம் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு நெகோசியேஷனும் இல்லாம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த குழந்தைங்களை வந்து அவ்வளவு அழகா ரெடி பண்ணி அவங்க அது 2 நிமிஷம் அந்த குழந்தையோட கதாபாத்திரங்களையும் பேசுறதுக்கு தயார்படுத்தினாங்க. இது நான் ஒவ்வொரு பேரண்ட் கிட்டயுமே தனிப்பட்டு பேசுவேன். அவங்க கிட்ட வந்து அந்த குழந்தைங்க கிட்டயுமே பேசுவேன். ஏன்னா திடீர்னு நம்ம பேசணும்னா அந்த குழந்தைங்க பயந்துருவாங்க. தெரியாதவங்க கிட்ட பேசுறது எப்படின்னு. ஏன்னா அவங்க எல்லாமே 3 to 5 இயர்ஸ் குழந்தைங்க. சோ அதனால பேசி அவங்க கிட்ட எல்லாம் நல்லா க்ளோஸா இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு சூப்பர் வாய்ப்பு கிடைச்சிச்சு. சோ அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் பாத்தீங்கன்னா என்னோட காம்படிஷன்ல திருமதி தனலட்சுமி ராமநாதன் சென்னை, திருமதி முத்துமாலா வாடிப்பட்டி, திருமதி கீதையரம் சென்னை. சோ இவங்க 3 பேருமே வந்து நான் சொன்ன உடனே அழகா ஒத்துக்கிட்டாங்க. சோ அதுக்கேத்த மாதிரி அவங்க வந்து இன்ட்ரெஸ்டடா எங்களை இன்வைட் பண்ணிருக்கீங்க, நாங்க கண்டிப்பா வந்து பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த டைம்ல அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப அழகா அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டும் எனக்கு உடனே ரிப்போர்ட்டை அனுப்பிச்சிட்டாங்க. தேங்க்யூ சோ மச். ஸோ அடுத்த காம்படிஷன் பாத்தீங்கன்னா திருக்குறள் போட்டியில நான் 1 to 5th ஸ்டாண்டர்ட்னு ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இதுல குழந்தைங்களுடைய பார்ட்டிசிபேஷன் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. 1 to 3 அந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா 24 பேர் குழந்தைங்க கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 4th and 5th வந்து 17 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஸோ எல்லா குழந்தைங்களுமே ரொம்ப நல்லாவும் திருக்குறள் வந்து மனப்பாடம் பண்றதுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு தூண்டுதலா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த தடவை நான் கொடுத்திருந்த 10 குறளுமே வந்து ரொம்ப புதுசா இருந்துச்சு. தெரியாத குறள்களா இருக்கிறதுனால அவங்க கத்துக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருந்துச்சு பேரண்ட்ஸ் சொன்னாங்க. இதுல ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, பவித்ரன் ஒரு பையன் பழனில இருந்து அவன் என்கிட்ட வந்து வாய்ஸ் மெசேஜ் கொடுத்திருந்தான். மிஸ் நான் இதுதான் ஃபர்ஸ்ட் தடவை காம்படிஷன்ல கலந்துக்கிறேன். பிகாஸ் நம்ம குழந்தைங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்க தான் இந்த காம்படிஷன்ல நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் நிறைய புதிய குழந்தைங்களுமே கலந்துக்கிட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த குழந்தை சொல்லும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. இதுதான் மிஸ் என்னோட ஃபர்ஸ்ட் காம்படிஷன் அப்படின்னும் போது ஐ வாஸ் சோ ஹாப்பி. அந்த காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே குழந்தை ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தான். அது இன்னுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மிஸ் நான் ஜெயிச்சிட்டேனா, அவன் வந்து ரிசல்ட் என்னன்னு கேட்கல, நான் ஜெயிச்சிட்டேனா, அந்த பாசிட்டிவ் ஒவ்வொரு குழந்தைகிட்டயுமே வந்து ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறத என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. சோ அதனால வந்து இது நிறைய பெற்றோர்கள் என்கிட்ட பேசும்பொழுது சொன்ன விஷயம் வந்து எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு தளம் கிடைக்கல எங்க குழந்தைங்களுக்கு எல்லாம். மெயினா அனுஸ்ரீன்னு சொல்லிட்டு வாடிப்பட்டியில இருந்து பேசினாங்க ஒரு அம்மா, அந்த குழந்தையோட அம்மா. சோ அவங்க ரொம்பவே வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. எனக்கெல்லாம் இந்த மாதிரி இத்தனை வருஷம் நடந்தது தெரியாது, இந்த வருஷம் தான் தெரியும். எங்க குழந்தைங்க எல்லாம் வந்து இத மாதிரி கலந்துக்கிறதுக்கு இது வரைக்கும் எந்த வாய்ப்புமே கிடைச்சது இல்ல அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா ஷேர் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து சென்னையில இருந்து ஸ்டீஃபன் ராஜ்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட அம்மாவும் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதுல வந்து நடுவர்களாக இருந்தவங்க திருமதி சந்திரா உப்தி, திருமதி சதாசிவம் சார், திருமதி கவிதா, திருமதி கீதை லட்சுமி. அதுக்கடுத்து வந்து 4th and 5th பாத்தீங்கன்னா திரு தண்டவன் சார், திருமதி தனலட்சுமி சாமிநாதன், திரு சவுந்தரராஜன் போட்டியை வந்து எனக்கு நடுவர்களாக இருந்து போட்டியை நல்லபடியா எனக்கு நடத்தி கொடுத்ததுக்கு உதவி பண்ணாங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார். வணக்கம். இது வந்து ஒரு சின்ன இடையூறு ஆகிவிட்டது. சூப்பரா தொகுத்து பண்ணீங்க பல்லவி. ஏன்னா அது இது மக்களுக்கு போய் சேர்றதுல தான் அந்த குழந்தைகளோட உற்சாகம் அடுத்த நிலைமைக்கு உந்தப்படுகிறது. என்னன்னா அவங்களுக்கு அறியாம சில எல்லாம் அனிச்சை செயல் மாதிரி அந்த மாறுவேட போட்டியெல்லாம் அழகா சொன்னீங்க. ஏன்னா நம்ம கொடுத்துருக்கிற ஏஜ் குரூப் அது. ஸோ எதுக்காக அந்த இடத்துலயே கொடுக்குறோம்னா அந்த குழந்தைகள அந்த இடத்துல நம்ம பார்க்கறது எல்லா தாய் தந்தைகளுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும், பார்க்குற நமக்கும் உற்சாகமா இருக்கும். நாளைக்கு வீடியோ இந்த வெற்றி மட்டும் இல்லை, ஒரே நிமிஷம், வெற்றி மட்டும் இல்லை,
அந்த போட்டிகளுடைய அனைத்து வீடியோக்களும் பதிவேற்றம் செய்வோம். அப்போ அந்த குடும்பங்கள் மீண்டும் மீண்டும் பார்த்து சந்தோஷமடைறதுக்கு நல்ல வாய்ப்பா இருக்கும். வாங்க சொல்லுங்க பல்லவி. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் சார். இனி வரும் வருடங்கள்ல திருவள்ளுவர் தினத்தன்னைக்கு திருக்குறள் போட்டி நடத்தலாங்கிறது என்னுடைய ஒரு சின்ன ரிக்வெஸ்டா இருக்குது. அதுக்கு வந்து பேரண்ட்ஸும் குழந்தைங்களும் கோஆபரேட் பண்ணணும். பிகாஸ் அது வந்து மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு வரும் திருவள்ளுவர் தினம் எவ்ரி இயருமே. ஸோ அந்த தினத்துல இதை கொண்டு வந்தா இன்னும் நல்லா இருக்குங்கிறது என்னோட சின்ன ரிக்வெஸ்டா நான் இந்த இடத்துல சொல்றேன். தேங்க்யூ சார். வெல்கம். அது தாராளமா பண்ணலாம். ஏன்னா அது அந்த திருவள்ளுவர் தினம்ங்கிறது நம்மளுடைய எப்பவே போட்டி நடத்தக்கூடிய பீரியடுக்குள்ளதான் வரும். அதனால கண்டிப்பா பண்ணலாம். நீங்க முயற்சி பண்ணுங்க, நடத்திடலாம். இப்ப அடுத்ததாக நம்மிடையே தனது அனுபவங்களையும் கருத்துக்களையும் பகிர வருகிறார் மூத்த நிர்வாகி கீதையார் மேடம். வாங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இந்த முதல்ல வந்து நான் நன்றி சொல்ல வேண்டியது வந்து எங்களோட இந்த போட்டிகள்ல நடுவர்களாக நாங்க கூப்பிட்டதும் வந்து மறுக்காமல் வந்து எங்களோட இணைந்து எங்களது சேவையில் பங்கெடுத்து கொண்ட அனைத்து நடுவர்களுக்கும் எங்களது சேனல் சார்பாக முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாட்டி நான் நடத்தின போட்டி வந்து 3. முதல்ல வந்து பேச்சு போட்டி, 8th 9th அப்படிதான் நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் 10th ஸ்டூடெண்ட்லாம் வந்து கேட்டாங்க, அவங்களே வாலண்டியரா. ஏன்னா போன வருஷம் 9th இருந்தவங்க இந்த வருஷம் 10th வந்திருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க கலந்து போன வருஷத்தை அனுபவத்தை வச்சு இந்த வருஷம் எங்கிட்ட பர்சனலா கேட்டாங்க, ஏன் மேம் எங்களை ஏன் சேர்க்கல அப்படின்னு. நாங்க என்ன நினைச்சோம்னா 10th ஸ்டாண்டர்ட்னா அவங்களுக்கு நிறைய எக்ஸாம்ஸ் இதெல்லாம் வரும். ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ஒன்றும் இது கலந்துக்கிறதுக்கும் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சு நாங்க வந்து அதை அவாய்ட் பண்ணோம். பட் ஆனா அவங்களே வாலண்டியரா வந்து எங்ககிட்ட கேட்டு கலந்துக்கலாமான்னாங்க. அதுக்கப்புறம் அவங்கள இன்க்ளூட் பண்ணோம். ஸோ அந்த ஆர்வம் வந்து தூண்டி இருக்கு நம்மளோட மாணவர்கள் மத்தியில. வந்து எங்களது குருநாதர் திரு சின்னராஜ ஐயா மற்றும் காந்திமதி அம்மையார் அவர்களின் இந்த தமிழ் சேனல் அந்த ஆர்வத்தை வந்து மாணவர்களிடையே கொண்டு சேர்த்திருக்கு அப்படின்றதுதான் வந்து நான் இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நிமிஷம், ஒரு டிஸ்டர்பன்ஸ். ஓகே மேடம் இப்ப வருவாங்க. ஏன்னா இவங்க பல கட்டங்கள்ல வந்து அவங்களுடைய அனுபவங்களை நம்மளுடைய ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லை, இப்ப வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த மூவரும் வந்து வெறும் இந்த தமிழ் விழா போட்டிகள் நடத்தல. கிட்டத்தட்ட தமிழ் சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து வாரந்தோறும் வந்து அவங்க இந்த தமிழ் சேனல்களையும் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இடைவிடாது வந்து சனிக்கிழமை இது வரைக்கும் மிஸ் ஆனதே இல்லை, ஏதோ ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. எக்ஸாமினேஷன் டைம்ல கூட முடிக்காம நிறுத்திடுவாங்க, அந்த மாதிரி தான் கொண்டு போவாங்க. அந்த மாதிரி இந்த தமிழ் சேனல்ல இருக்கக்கூடிய டீம், நம்ம சிஆர் தமிழ் சொந்தங்கள்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அவங்களுடைய ஒத்துழைப்பு வந்து இந்த தடத்துக்கு நம்ம நிற்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மணித்துளியும் ஓயாது உழைக்கக்கூடிய இதுக்கு நம்ம மனமார்ந்த நன்றிகளை இந்த தருணத்துல தெரிவிச்சுக்கிறேன். வாங்க மேடம். ஓகே. அதாவது அந்த மாதிரி ஆர்வத்தை வந்து அவங்க கிட்ட வளர்த்துருக்கு அப்படின்றத நான் வந்து இந்த வாட்டி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கான ஒரு மேடை கிடைக்கல அப்படின்னு. ஏன்னா நிறைய இதுல வந்து போட்டிகள் வச்சு முன்னாடியே அவங்க ப்ரீலிமினரி போட்டியெல்லாம் வச்சு அதுல ஃபில்டர் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் நிறைய சேனல்ஸ் மற்றதெல்லாம் எடுக்கிறாங்க. நம்ம இதுல அந்த சிஸ்டம் இல்லை இப்போதைக்கு. ஏன்னா எல்லாருக்கும் அது போய் சேரணும், எல்லாரும் பங்கெடுத்துக்கணும். ஆசை உள்ள குழந்தைங்க, திறமை மட்டும் இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டுமே மேடைகள் நிறைய வந்து காத்துக்கிட்டு இருக்கு, அதுதான் இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனா ஆசை இருந்தும் அதை வெளிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு மேடை இல்லை அப்படின்றத வந்து நாங்க பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றதுதான் நான் நினைக்கிறேன். இந்த தருணத்துல இத மத்தவங்க இதுல வந்து கலந்துகிட்டவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஒரு நோக்கத்துலதான் நாங்க வந்து இந்த சேனல்ல இருந்து போட்டிகள்லாம் நடத்தி அதுல பங்கேற்க வைக்கிறதும் சரி, அது எப்படியாப்பட்டவங்களுக்கும் வந்து இடம் கொடுத்து நாங்க அவங்களுக்கான ஒரு மேடையா தான் இது, மக்களுக்கான மேடை, பொதுமக்களுக்கான மேடை அப்படின்ற ஒரு வகையில தான் நாங்க எடுத்து போயிட்டு இருக்கிறோம். அதுக்கு ஆதரவு தந்த மக்கள் அனைவருக்கும் நன்றி. இதுல அது பேச்சு போட்டியில வந்து 9th and 10th 8th 9th 10th 3 இது கலந்துக்கிட்டாங்க. போட்டியோட தலைப்பு என்னன்னா நீதி கேட்கும் நீர்நிலைகள் அப்படின்னு சொல்லி போட்டியோட தலைப்பு கொடுத்திருந்தேன். அதுக்கு கீழே வந்து பசங்க வந்து பேசினாங்க, நல்லாவே பேசினாங்க. அதுல வந்து சிறப்பா
எல்லா குழந்தைங்களும் நிறைய இந்த தடவை நான் பார்த்ததுல வந்து நிறைய குழந்தைங்க நல்லா பேசியிருந்தாங்க. ஸோ ஆனா எல்லாருக்கும் பிரைஸ் கொடுக்க முடியாது. அதுல குறிப்பிட்ட 3 பிரைஸ் தான் இந்த வாட்டி எங்க கணேஷ்குமார் சொல்லிட்டாரு, ஸ்ட்ரிக்டா 3 பிரைஸ் தானே. ஏன்னா போன வருஷம் அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒவ்வொரு இதுலயும் 2, 3 பிரைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அதாவது ஃபர்ஸ்ட் பிரைஸ்ல 2 பேருக்கு, செகண்ட் பிரைஸ் 2 பேருக்கு அந்த மாதிரி கொடுத்திருந்தோம். இந்த வாட்டி ஸ்ட்ரிக்டா 3 தான் அப்படின்னு சொன்னதுனால எங்களுக்கு இதுல வந்து போட்டியில இந்த குழந்தைங்களை தேர்ந்தெடுக்கிறதுல வந்து நடுவர்களுக்கு தான் கொஞ்சம் சிரமமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் இந்த தடவை. அந்த அளவுக்கு தான் பேசினாங்க குழந்தைங்க எல்லாம். அதுல வேல்வெளி, ஜனனி, பாஸ்கரன், குருகார்த்திக், ரக்ஷனா, போசக்தி, நிலோஃபர், ஆயிஷா இந்த பிள்ளைங்க எல்லாம் ரொம்பவே நல்லா பேசினாங்க. அதுல அவங்க எடுத்துக்கிட்ட தலைப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இத பத்தி, அதாவது முதியோர்கள் இல்லத்தை பத்தி, அப்புறம் மரம் வளர்க்கறத பத்தி, அதுக்கப்புறம் வந்து நிறைய தலைப்புல இதெல்லாம் பேசினாங்க. வேற என்ன சொல்றது, நாங்க எதிர்பார்த்ததை விட நல்லாவே பேசினாங்க இந்த வாட்டி பேச்சு போட்டியில. அடுத்ததா வந்து 2வது இதுல நடுவர்களா கலந்துகிட்டது வந்து ஜெய் ஸ்ரீராம், மோகன் நடராஜன் சார், பானுமதி சுப்பிரமணியன் மேடம். இவங்க கலந்துகிட்டு அவங்களோட இதை தந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி உங்க 3 பேருக்கும். அடுத்ததா போட்டி வந்து ஓரங்க நாடகம். இது வந்து ஆரம்பிச்சது வந்து ஓரங்க நாடகமும் மிமிக்ரியும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தோம். அதுல கலந்து பேர் கொடுத்தவங்களே பாத்தீங்கன்னா ஒருத்தர் தான், மிமிக்ரியில ஒருத்தர் கொடுத்தாங்க. ஓரங்க நாடகத்துக்கு 2 பேர் தான் வந்திருந்தது. ஃபர்ஸ்ட்ல நாங்க கொடுத்த ஒரு வாரம் பார்த்த ஆயும் வந்து இவ்வளவுதான் இருந்தது. சரி இது நடத்துறதா வேண்டாமா விட்டுறலாமா அப்படின்ற அளவுக்கு தான் யோசிச்சோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஓரங்க நாடகத்துக்கு பசங்க நிறையவே வந்துட்டாங்க. பசங்களோட ஓரங்க நாடகத்துக்கு மட்டும் 17 பேர் வந்திருந்தாங்க. 2 பேரா இருந்தது, 17 பேர் ஆச்சு. அதுல வந்து நல்லாவே பசங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. மரமலர் பொம்பத்தி, அக்பர் பீர்பாலு, வேற்றுமையில் ஒற்றுமை, கட்டபொம்மனு, தர்மி சிவனு, நந்தனார் சிதம்பர ரகசியம், கண்ணப்ப நாயனார், திருக்குறள் இத பத்தி எல்லாம் வந்து ஓரங்க நாடகத்துல அவங்க வந்து ஓரங்க நாடகத்துல ஆக்சுவலா வந்து வேஷம் போடணும்னு அவசியம் இல்லை. பட் அந்த வாய்ஸ் மாடுலேஷனும் அவங்களோட ஆக்ஷன்லயும் தான் அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒருத்தரையே நடிச்சு காட்டக்கூடிய அந்த நாடக கலை வந்து இன்னைக்கு இல்லாம தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்குமே பசங்களுக்கு அப்படின்றதுனால அந்த தலைப்பை கொடுத்தோம். அதுல எடுத்து பசங்க நல்லாவே பண்ணியிருந்தாங்க. நானே எதிர்பார்க்கல அது. அதுல வேஷமும் போட்டுக்கிட்டு வந்து ஒரு வேஷம் 2, 3 கேரக்டர்ஸ் பண்றதா இருந்தாலும் கூட அதுல ப்ராமினெண்டா இருக்கக்கூடிய ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு வந்து பசங்க நல்லா பண்ணாங்க. அதுல வந்து ஜட்ஜஸா வந்தவங்க வந்து ஓரங்க நாடகத்துக்கு வந்து இவங்க ஜானகி மேம், முருகன் சார், பல்லவி இவங்க 3 பேர் வந்திருந்தாங்க. அது வந்து ஜனவரி 27ஆம் தேதி நடந்தது. சூப்பரா அதுல இந்த பொண்ணு வந்து மதுரை பாஷனி எல்லாம் வந்து வேஷமே போட்டு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. வெங்கட் சித்தார்த்து, பாஸ்கரனு ரொம்ப அழகா நல்லா பேசியிருந்தாங்க அதுல. அதுக்கப்புறம் பாட்டு போட்டி, பெரியவங்களுக்கான பாட்டு போட்டி, இது இன்னும் சூப்பரா போணுச்சு. எப்ப எல்லா வருஷமும் பெரியவங்களுக்கான பாட்டு போட்டிக்கு மட்டும் ஆட்கள் நிறையவே வந்து சேர்ந்துருவாங்க. இந்த வாட்டி 2 பேர் ஆண்கள் பெண்கள் இருவரை இணைத்து ஒரே போட்டியா தான் வச்சோம். அதுல வந்து திரைப்பட மெல்லிசை பாடல்கள் இந்த தலைப்பு கொடுத்திருந்தோம். அதுல வந்து சூப்பரா எல்லாருமே வந்து பாடினாங்க. இவங்க இதுல வந்து எங்களுக்கு ஜட்ஜஸா வந்தவங்க வந்து ஜெயசித்ரா மேம், அருணாதேவி மேம், நாகலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர முடியல. பட் அவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு நடுவர்களாக வந்து ஜெயசித்ரா மேம் வந்து இவங்க குத்தாலம் மாயவரத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து பாட்டு டீச்சர். ஆக்சுவலா எங்களுக்கு பாட்டு போட்டி அப்படின்னாலே அதுக்கு ஒரு கிரெடிட் ஒரு இது இருக்கு இல்லையா. ஸோ பாட்டு டீச்சர் இல்லாம இந்த போட்டி நடத்த முடியாதுன்னு டாக்டர் புடிவாதமா இருந்து இந்த மாதிரி ஜட்ஜஸை தேடி கொண்டு வந்துதான் நாங்க நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பண்ணியிருந்தோம், ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். அந்த வகையில ஜெயசித்ரா மேம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க ஸ்கூல் டீச்சர், பாட்டு டீச்சரா இருக்காங்க, பாடலும் எடுத்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க. ஸோ அவங்க வந்து இது பண்ணி கொடுத்ததுக்கு நன்றி. ஆனா அந்த பாட்டு போட்டியில ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் பெரியவங்க பாடுறது. அதுல வீக் டேஸ்ல தான் வச்சிருந்தேன், வேற நான் வீக்கெண்ட்ல வைக்கல. சின்ன பசங்களுக்கு அதுக்கெல்லாம் வீக்கெண்ட்ல வச்சேன். இது வந்து இடையில தான் வந்துருச்சு. அதுல சில பேர் வந்து டிராவல் பண்ணிக்கிட்டே எனக்கு பாடினாங்க. அதுதான் அவங்களோட அந்த டிட்டர்மினேஷனா இருக்கட்டும், அவங்களோட அது மேல உள்ள பேஷனு. 2 பேர் வந்து ஹெனோசீதா அவங்களும், அப்புறம் பாக்கியலட்சுமி. ஹெனோசீதா மேம் வந்து அவங்க ஸ்கூல் பிரின்சிபல். இத்தனைக்கும் அவங்களுக்கு ஆசை, நான் வந்து கலந்துக்கிறேன், எனக்கு பாட்டு தெரியும், ரொம்ப வருஷம் ஆச்சு, இந்த ஒர்க்லயே போயிட்டு எனக்கு எல்லாம் வந்து
எனக்கு ஒரு ரிலாக்ஸ் ஒரு இதா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கலந்துக்கிட்டாங்க. போன வருஷம் நடந்ததெல்லாம் தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட ஹெச்எம்க்கு வந்து ஃபேர்வெல் கொடுக்கணும். அந்த நைட்ல அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து லேட்டா தான் ஆரம்பிச்சேன் அந்த போட்டியை வந்து, ஏன்னா எல்லாரும் வந்து கலந்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு. அந்த போயிட்டு இருக்கிறதுலயும் அவங்க சொன்னாங்க, மேம் நான் போயிட்டு இருக்கேன், டிராவல் பண்றேன், என்னால பண்ண முடியுமா தெரியல, நீங்க எனக்காக நீங்க டேட்டை தள்ளி வைக்க முடியுமான்னாங்க. என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்ல எல்லாருக்காகவும் டேட் உறுதிப்படுத்தியாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து பரவாயில்ல, நீங்க எங்க இருந்தாலும் நின்னு அந்த இடத்துல இருந்தே பாடுங்க அப்படின்னு சொன்னேன். இதுதான் நம்ம ஜூம் மீட்டிங், ஜூமோட ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க அந்த டிராவல் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த வண்டியை நிறுத்திட்டு கரெக்டா அந்த நேரத்துல கொஞ்சம் முன்னாடியே நான் வந்து அவங்களுக்கும் கொஞ்சம், ஏன்னா இந்த மாதிரி பண்றவங்களுக்கு கொஞ்சம் ஃபேவர் நம்மளும் செஞ்சு கொடுக்கணும் தானே. ஸோ சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட, நீங்க எப்போ உங்களால இது முடியும்னு சொல்லுங்க, அப்போ உங்களை கூப்பிடுறேன்னு சொல்லி அவங்களும் எனக்கு மெசேஜ் அனுப்பி கால் பண்ணி அந்த நேரம் அவங்களை கூப்பிட்டு அதுக்காக வண்டியை நிறுத்தி டிராவல்லையே நின்னு அவங்க அமைதியா மத்தவங்க எல்லாம் நிறைய பேர் டிராவல் பண்றாங்க கூட, அவங்கள எல்லாம் அமைதிப்படுத்திட்டு அந்த நேரத்துல அவங்க பாடி காட்டினாங்க. அது வந்து என்ன ஒரு சிறப்பான அம்சம் தான் இதுல. அதே மாதிரி அந்த பொண்ணு பாக்கியலட்சுமி, அந்த பொண்ணும் அப்படித்தான். அவளுக்கு அர்ஜென்ட்டா வந்து அவ எதிர்பார்க்கல, திடீர்னு அவளுக்கு போக வேண்டியது ஆயிடுச்சு. அப்பயும் அவள அந்த பொண்ணு வந்து அப்படித்தான் கேட்டா, ரெக்வஸ்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் போக வேண்டியிருக்கு, திடீர்னு இதாயிடுச்சு மேம், நான் பாடிடவா முன்னாடியே அப்படின்னு. ஏன்னா நான் ஆர்கனைஸ் பண்ணி கொஞ்சம் வச்சிருந்தது லேட், அவங்கள வந்து லாஸ்ட்ல தான் கூப்பிடுறதா இருந்தேன். அப்புறமேலுக்கு அந்த பொண்ணும் நிறுத்தி வண்டியில போய்கிட்டே அந்த பொண்ணும் பாடுனது. ஸோ இவங்க 2 பேரும் மறக்க முடியாது இந்த பாட்டு போட்டியில. பாட்டு எல்லாருமே சூப்பரா அழகா நல்லா பாடினாங்க. எல்லாருக்கும் ஒரு திருப்தி இருந்தது. ஏன்னா நம்ம பாட முடியல, நம்மளால போய் மத்தவங்களுக்கு நம்மளோட திறமைய காட்ட முடியல அப்படின்னு ஏங்கக்கூடிய மக்கள் அனைவரது மனதிற்கும் ஏத்த ஒரு மேடை அப்படின்னா எங்க தமிழ் சின்னராஜ் ஐயா அவர்களின் மேடை தான் இந்த சேனல் மேடை. இதை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அவ்வளவுதாங்க சார். இப்ப வந்து நம்ம அடுத்து முக்கிய இன்ட்ரெஸ்டிங்கான கட்டத்தை நோக்கி நகர்ந்து வந்திருக்கிறோம். அதுல உதயசங்கர் சார் இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் சார். உதயசங்கர் உதய பத்தி ஒரு வார்த்தை சொல்லணும். ஏன்னா எங்க எல்லா போட்டிகளுக்கும் வந்து உதயசங்கர் வந்து பேனர் ரெடி பண்ணி தருவாப்ல. நாங்க கொடுக்கக்கூடிய அந்த நீதி கேட்கும் நீர்நிலைகளா இருக்கட்டும், ஓரங்க நாடகமா இருக்கட்டும், அல்லது திருக்குறளா இருக்கட்டும், எந்த தலைப்பு நாங்க கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்தாப்புல அந்த ஒரு பிக்சர் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கறதுன்றது உண்மையிலுமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க இந்த தடவை. உதய் சங்கர் ரொம்ப ரொம்ப நன்றி உதய் உனக்கு. உண்மையிலுமே அந்த அந்த எங்களோட மைண்ட் செட் நாங்க கொடுக்கக்கூடிய தலைப்பை வந்து அவங்க மைண்டுக்கு அதை வந்து பிக்சரா கொண்டு வந்தாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ரொம்ப தேங்க்ஸ் உதய். இப்ப நம்மளுடைய உதயசங்கர் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். மேடம் அருணா மேடம், உதயசங்கருக்கு வந்து நம்ம இவங்களுக்கு காந்திமதி மேடம்க்கு அனுப்புன அதே லிஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப். அவர் வந்து மேடம் வந்து அந்த ரிசல்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணோம்னா ஒரு 3 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ் வந்து அந்த ரிசல்ட்டை ஹோல்டு பண்ணிடலாம், பிக்சர் ஷேர் பண்ணிடலாம். சரிங்களா உதய்? நீங்க பேசிட்டு அதை ரெடி பண்ணி. ஓகே, வாங்க உதய். உதயசங்கர் உங்க கருத்துக்களை பதிவிடலாம். அனைவருக்கும் வணக்கம். என்னையும் ஒருவனாக்கி இரும்கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்புல பங்கேற்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி. நன்றி. இவர் எப்பவுமே ரத்தன சுருக்கமா தான் பேசுவாரு. இவ்வளவு பேசுனதே பெருசுதான். ரொம்ப நன்றி உதயசங்கர். இப்ப நம்ம போட்டி முடிவுகளை நமது திருமதி காந்திமதி சின்னராஜ் அவர்கள் இப்பொழுது அறிவிக்க இருக்கிறார்கள். அவங்க வந்து ஒவ்வொரு போட்டி நடந்த விதத்தை வந்து டைட்டில் சொல்லி அந்த வெற்றியாளர்களை அறிவிக்கிறாங்க. அதை தொடர்ந்து நம்மளுடைய ஸ்கிரீன்ல அந்த வெற்றியாளர் இது இருக்கும். ஏன்னா நாளைக்கு வீடியோல பாக்குறவங்களுக்கு படிச்சு போகும்போது ஒரு தடுமாற்றம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதை தத்ரூபமா உதயசங்கர் வந்து வடிவமைச்சிருக்கிறாரு. அது ஸ்கிரீன்ல பிக்சர் இருக்கும். மேடம் வந்து அந்த ஒரு ரிசல்ட் ஸ்கிரீன் ஆஃப் ஆனோம்னா அடுத்த ரிசல்ட் படிப்பாங்க. வாங்க, உங்களோட சேர்ந்து நாங்களும் ஆர்வமா இருப்போம். ஒவ்வொரு போட்டியோட வெற்றியாளர்களை இப்பொழுது தீர்மானிப்போம். வாருங்கள் காந்திமதி மேடம், நீங்க ஒரு சில வார்த்தைகளை பேசிட்டு நீங்க என்ன ரொம்ப ஆவலோட வந்து ஏதாவது ஒரு ரிகார்ட் டான்ஸ் போட்டோம்னா பாக்குறதுக்கு ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து உட்காந்துருப்போம்ல, அது மாதிரி நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நான் சீக்கிரமாவே வச்சு விட்டுறேன் உங்களுக்கு.
ஃபர்ஸ்ட் இந்த ஆண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 போட்டி நடத்திருக்காங்க. 10 போட்டியுமே மிக சிறப்பாக நடுவர் குழு நல்லாவே செலெக்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் முதலாவது போட்டியா வர்றது வந்து கோலப் போட்டி, மார்கழி மாத கோலப் போட்டி வெற்றியாளர்கள் திருமதி கௌதமி திருக்கோவிலூர் ஃபர்ஸ்ட் பிரைஸ், திருமதி நித்யலட்சுமி செகண்ட் பிரைஸ் கும்பகோணம், திருமதி கிருத்திகா நெய்வேலி மூணாவது பிரைஸ். இது நடத்தி கொடுத்தவங்க வந்து புனிதா. அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் சிவயாழினி, தகப்பனார் பெயர் மணிகண்டன் திண்டுக்கல். செகண்ட் பிரைஸ் வைபஸ்ரீ, தகப்பனார் பெயர் லட்சுமி நாராயணன் கோயம்புத்தூர். தேர்ட் பிரைஸ் கார்த்திக் ராமன் கார்த்திகேயன் தென்காசி. மூணாவது போட்டி பேச்சு போட்டி. இந்த பேச்சு போட்டியில ஒரு நிமிஷம். பேச்சு போட்டி நீதி கேட்கும் நீர்நிலைகள் டாபிக். வெற்றியாளர்கள் ஃபர்ஸ்ட் பிரைஸ் நிலோபர் ஆஷா, தகப்பனார் பெயர் ஆரிப் செங்கல்பட்டு. செகண்ட் பிரைஸ் போஸ் சக்தி, தகப்பனார் பெயர் தண்டபாணி நாமக்கல். தேர்ட் பிரைஸ் பாஸ்கரன், தகப்பனார் பெயர் காளிராஜ் தென்காசி. அதுக்கடுத்து போட்டி வெற்றியாளர்கள் ஃபர்ஸ்ட் 1 to 3. அதுல வெற்றியாளர்கள் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆதிஸ், தகப்பனார் பெயர் சதீஷ் பாபு காஞ்சிபுரம். செகண்ட் பிரைஸ் சம்ரித்தி, தகப்பனார் பெயர் திருசக்தி பிரசாத் திருப்பூர். தேர்ட் பிரைஸ் ஹரிணி வேதா, தகப்பனார் பெயர் திரு ரமேஷ் சென்னை. அதுல போட்டி ரெண்டாவது போட்டி 4 to 5 வரைக்கும் நடத்துனதுல வெற்றியாளர்கள் ஃபர்ஸ்ட் பிரைஸ் பிரதர்ஷினி திரு தங்கராஜ் திண்டுக்கல். செகண்ட் பிரைஸ் பவ்யஸ்ரீ திரு பாரதிராஜன் தருமபுரி. தேர்ட் பிரைஸ் ரத்னபிரபா ரத்னசாமி பழனி. அடுத்த போட்டி தனித்திறனுக்கான போட்டி. அதில் ஓரங்க நாடகம் வெற்றியாளர்கள் ஃபர்ஸ்ட் பிரைஸ் மதுரை பாஷினி, தகப்பனார் பெயர் சதீஷ்குமார் கொடுமுடி. செகண்ட் பிரைஸ் வெங்கட் சித்தார்த் ரெங்கநாதன் தென்காசி. தேர்ட் பிரைஸ் பாஸ்கரன், தகப்பனார் பெயர் காளிராஜ் தென்காசி. ஒரு நிமிஷம் மேம். வெங்கட் சித்தார்த் அப்பா ரெங்கராஜன். ஆமா ரெங்கநாதன் இல்ல ரெங்கராஜன். ரெங்கநாதன். ஓகே ரெங்கராஜ். தேங்க்யூ மேம். அதுக்கடுத்து பாட்டு போட்டி. பாட்டு போட்டியில தமிழ் கிராமிய பாடல் வெற்றியாளர்கள் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கீர்த்திகாஸ்ரீ, தகப்பனார் பெயர் திரு மணிமன்னன் வாடிப்பட்டி. செகண்ட் பிரைஸ் சண்முகப்பிரியா, திரு வெங்கடேஷ் புதுக்கோட்டை. தேர்ட் பிரைஸ் அபிநயாஸ்ரீ, தகப்பனார் பெயர் சங்கன் தென்காசி. பாட்டு போட்டியில செகண்ட் பெரியவங்களுக்கான போட்டி. அதுல திரைப்பட மெல்லிசை பாடல்கள் வெற்றியாளர்கள் திரு சி ரெங்கராஜன் தென்காசி. செகண்ட் பிரைஸ் திருமதி ஹெனோ சீதா தென்காசி. தேர்ட் பிரைஸ் திருமதி பாக்கியலட்சுமி தென்காசி. கவிதை போட்டி வெற்றியாளர்கள் ஃபர்ஸ்ட் பிரைஸ் திருமதி ராஜேஸ்வரி தருமபுரி, திரு வீரராகவன் திருச்சி. செகண்ட் பிரைஸ். தேர்ட் பிரைஸ் திருமதி புவனா மெல்பர்ன். ஸ்லோகம் போட்டி எடுத்து வெற்றியாளர்கள் ஃபர்ஸ்ட் பிரைஸ் திருமதி நிரஞ்சன், தகப்பனார் பெயர் திரு பிரசன்னா வெங்கடேஷ் சென்னை. செகண்ட் பிரைஸ் நிவாசினி, தகப்பனார் பெயர் பிரபாகரன் வாடிப்பட்டி. தேர்ட் பிரைஸ் மோனிஸ், தகப்பனார் பெயர் சதீஷ் மயிலாடுதுறை. இந்த 10 போட்டி வெற்றியாளர்களுக்கும் வெற்றி பெற்றவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி மேடம். ஆக்சுவலா இப்ப வந்து எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான தருணம். ஏன்னா யார் யார் வெற்றியாளர்கள் நம்ம தெளிவா பார்த்துட்டோம். இதுல ஏன் ஒரு சின்ன உங்களுக்கு ஒருத்தர் பேச அழைக்கல, ஒரு போட்டியை மட்டும். ஏன்னா அது எல்லா போட்டியும் குழந்தைகளுக்கானது. கடைசியா நடந்தது பெரியவங்களுக்கான போட்டி. அந்த திறனை வடிவமைத்து கொண்டு வந்தது நமது திருமதி அருணாஜோதி மேடம். அவங்க இந்த கவிதை போட்டி நடத்தின தருணத்தை பத்தி நம்மளிடையே இப்பொழுது ஷேர் பண்ணிருக்காங்க.
அனைவருக்கும் வணக்கம். நான் பொள்ளாச்சியிலேருந்து அருணா ஜோதி. இப்ப கவிதை போட்டிங்கிறது 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, 18 வயசு மேல இருக்கிறவங்களுக்காக கொடுத்தோம். இந்த கவிதை போட்டியில கலந்துக்கிறதுக்கு போன வருஷம் கவிதை போட்டி இருந்தது. ஆர்வங்கள் கொஞ்சம் கம்மியா இருந்தது. இந்த வருடம் ஆர்வம் அதிகமாயிடுச்சு. நாங்க தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா மட்டும் இல்ல, ஃபாரின்ல இருந்தும் கலந்துக்குவோம்னு சொல்லி எல்லாம் நமக்கு ஃபாரின்ல இருந்தும் வந்து கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமா கவிதை போட்டி வரைஞ்சிருந்தாங்க. கவிதை போட்டின்னு சும்மா நேரா வந்து பாடுறது இல்ல, அவங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் மாதிரி நாங்க நிறைய ஒர்க் கொடுத்தோம். இந்த வருஷம் நமக்கு கவிதை போட்டியில கலந்துக்கிட்டாங்க. மொத்தம் 14 பேர் கலந்துக்கிட்டாங்க. மெல்பர்ன்ல இருந்து நம்ம புவனா வந்துட்டாங்க, திருச்சியில இருந்து வீரராகவன், வாடிப்பட்டியில இருந்து மோகன துர்கா, கோபியில இருந்து யோகேஸ்வரலிங்கம். இவரை பத்தி வேணா சொல்லணும். யோகேஸ்வரலிங்கம் வந்து நான் இது வரைக்கும் நான் படிச்சதே, கவிதை எழுதுனதே இல்லை. கேட்க கேட்க எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு மேடம், அதனால நானும் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் தன்னோட கவிதையை கொடுத்தாரு. தென்காசியிலிருந்து திருமதி கோமதி. தென்காசியில் இந்த வருஷம் தென்காசியில நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ், எல்லா போட்டிகள்லயும். தென்காசி இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு எல்லாருமே எல்லா ஊர்லயும் நிறைய பேர் கலந்துக்கணும்னு ஆர்வப்படுறோம். தென்காசியில இருந்து காளிராஜ் வந்திருந்தாங்க. கும்பகோணத்துல இருந்து நித்யாலட்சுமி. இந்த நித்யலட்சுமி பத்தி நம்ம சொல்லணும். அந்த பொண்ணு சின்ன பொண்ணு தான். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. மேடம் எனக்கு உடல்நிலை சரியில்லை, நான் கவிதை படிக்க வரல அப்படின்னாங்க. இல்லம்மா கவிதை படிக்க வரலாம், ஆல்ரெடி இவங்களை எல்லாத்தையுமே நாங்க என்ன பண்ணோம், ஹோம்ஒர்க் மாதிரி உங்க கவிதைகள் எல்லாம் எங்களுக்கு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொன்னோம். எல்லாரும் அனுப்பணும்னு. ஏன்னா இந்த கவிதை வந்து உங்களுடைய சொந்த படைப்பாக இருக்கணும். மனமேனும் மேடைங்கிற தலைப்பு. உங்க கவிதை வந்து சொந்த படைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக அவங்களது அனுப்பிச்சிருந்தோம். இதுலயும் ஒரு பொண்ணு கலந்துக்க முடியாம போயிடுச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சொந்த படைப்பையும் கொடுத்து சினிமா பாடலை இணைச்சிட்டாங்க. சாரிமா, கரூர்ல இருந்து அவங்க கலந்துக்கிட்டாங்க. அந்த மாத்தி எழுத சொன்னோம், அதுக்கு டைம் கொடுத்துருந்தோம். மாத்தி எழுதி சொல்லுமா போது, பட் அவங்க அது இன்ட்ரெஸ்ட் எடுக்கல, இல்ல கொஞ்சம் செட்பேக் ஆயிருச்சா என்னன்னு தெரியல. சாரி, அவங்களுக்கு சொல்லிக்கலாம். இனி வரும் வருடங்களில் சொந்த படைப்புல படைங்க எல்லாரும் நீங்களும் அப்படின்னும். அதே மாதிரி இப்ப கொடுமுடியில இருந்து பொன்னுசாமி அவங்க கலந்துக்கிட்டாங்க. அவருக்கும் இது முதல் இதுதான். அவரு ஆக்சுவலா நமக்கு பழனிக்கு பாத யாத்திரை போயிருந்தோம், அப்ப வந்து கலந்துகிட்டவர். இது தெரிஞ்சுக்கிட்டு நானும் கலந்துக்கிறேன்னு சொல்லி அவர் குழந்தையும் கூட பார்ட்டிசிபேட் பண்ண வச்சாரு. ராஜேஸ்வரி தர்மபுரியில இருந்து. தென்காசில இருந்து முத்துக்கணி ராமர். இவங்க முத்துக்கணி அவங்களையும் சொல்லணும். அவங்களுக்கும் உடல்நல சில படுத்துட்டு தான் இருந்தாங்க. படுத்துக்கிட்டு இருந்துட்டும் கவிதைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொடுத்து கவிதையை பத்தி வந்து அவங்களோட கவிதையை படிச்சாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதே மாதிரி வாடிப்பட்டியில இருந்து ரஞ்சித்குமார் இருந்து கலந்துகிட்டதுலே ரொம்ப ரொம்ப சின்ன பையன், காலேஜ் படிச்சுட்டு இருக்காப்புல. அந்த தம்பியும் அருமையா சொன்னாங்க. என்ன ஆச்சுன்னு சொன்னா, கவிதை போட்டி நடந்துட்டு இருந்து, இதோ நான் வந்துருவேன்னு சொல்லி முடிஞ்சு இடையில எல்லாம் நிறைய கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அந்த தம்பி வெளியில இருந்து வர்றதுக்கு. கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கோவையில இருந்து முத்துசாமி, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சவர் தான், அருமையா பண்ணாங்க. அடுத்தது புளியம்பட்டி வெங்கட்டும் அப்படிதான், எல்லாத்துலயும் பயங்கர ஃபார்வர்டா இருப்பார். மேடம் நான் வந்துகிட்டே இருக்கேன், வெயிட் பண்ணுங்க, 5 நிமிஷம் சொல்லிட்டு எங்களை எல்லாம் வெயிட் பண்ணிட்டு தான் அவர் உள்ள வந்து கலந்துகிட்டாரு. ரொம்ப அற்புதமா செஞ்சாரு. அப்புறம் கரூர்ல இருந்து மோகன் நடராஜன். அவரு என்ன காம்படிஷன் வச்சாலும் எல்லாத்துலயும் கலந்துக்குவார். முடியுதா முடியலையா அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை, எனக்கு வருதா வரலையா நான் கலந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமா, பாட்டு போட்டினாலும் வந்துடுறாரு, கவிதை போட்டினாலும் வந்துடுறாரு. நீ என்னென்ன போட்டியா இருந்தாலும் குழந்தைங்கன்னா அவங்க வீட்டு குழந்தை கலந்துக்கு வைக்குவாரு. கோல போட்டியில போன வருஷம் என்ன பண்ணாங்க, அவங்க அம்மா எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப அற்புதம் சார், உங்க ஃபேமிலியே உள்ள வந்து கலந்து. இந்த மாதிரி இவர் மட்டும் இல்ல, நிறைய ஃபேமிலி நம்ம குடும்பத்து கூட இணைஞ்சு வர்றாங்க. தமிழ் குடும்பத்து கூடயும் சிஆர் குடும்பத்து கூடயும். இவங்க எல்லாத்துக்கும் நன்றி. இதற்கு எல்லாம் முத்தாய்ப்பாக மெல்பர்ன்ல இருந்து புவனா அவங்களுக்கு ஆக்சுவலா டைமிங் வந்து ரொம்ப டிஃபரன்ஸ். அவங்க மிட் நைட்ல தூக்க கலக்கம் 11:30 மணி அப்ப அவங்களுக்கு நமக்கு இங்க போட்டி நடத்தும் போது. அதனாலயே அவங்கள முதல்ல கூப்பிட்டு வந்து நீங்க படிச்சிருங்கன்னு சொன்னா அவங்க ரொம்ப அற்புதமா பண்ணாங்க. ரொம்ப நன்றிமா. மொத்தம் 14 போட்டியில வந்து கலந்துட்டவங்க மொத்தம் 14 பேரு ரொம்ப அற்புதமா பண்ணினாங்க. கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த கவிதை போட்டிக்கு ஜட்ஜுகளை நம்ம யார செலக்ட் பண்ணியிருந்தோம் சொன்னா, திரு MGK அவர்கள், திருமதி காந்திமதி அவர்கள், திரு உதயசங்கர் அவர்கள், 3 பேருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப அற்புதமா இருந்தது. ஏன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு செலக்ட் பண்ணணும். அது ரொம்ப 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 காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ஏன்னா சொன்னா சின்ன வித்தியாசம் தான் அவங்கள வித்தியாசப்படுத்தும். அதனால டெசிமல்ல வரணும்னு சொன்னோம். அதனால ரவுண்ட் நம்பர்ஸ் போடாதீங்க, நீங்க உங்களுக்கு பிடிச்சபடி, அதாவது 7 மார்க் போட்டீங்கன்னா 7.1 7.2ன்னு போடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ரொம்ப அற்புதமா பண்ணியிருந்தாங்க. அதனால கொஞ்சம் டிசைட் பண்றதுக்கு ஈஸி ஆயிடுச்சு கவிதை போட்டியில. மற்றதுல எல்லாம் கொஞ்சம் சிரமம் ஆயிடுச்சு.
ஒரே பிளேஸ் ஒரே ரேங்க்ல வந்து 2 பேர் வந்து நிக்கிற மாதிரி எல்லாம் வந்துருச்சு. எப்படி எடுக்கிறதுங்கிறது, யாரை சூஸ் பண்றதுங்கிறது கன்ஃபியூஷன் ஆகி அதுலயும் சில என்ன ஒரு தகுதிகள் வச்சு செலக்ட் பண்ணணும். ஸோ வரும் காலங்கள்ல நம்ம ஜட்ஜுகள், இப்ப இருக்கிற ஜட்ஜ் ஆகட்டும், கேட்டுக்கொண்டிருக்கும் சிற்றம் வருங்காலத்தில் வரும் ஜட்ஜுகள் ஆகட்டும், எல்லாருமே கொஞ்சம் டெசிமல்ல வர்ற மாதிரி உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டையும் கொடுத்துட்டீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப அற்புதம். இந்த போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், இந்த வருஷம் கவிதை போட்டி 2 ஜெண்டருக்கும், அதாவது ஆண்களுக்கும் பெண்களையும் இணைச்சுதான் பண்ணியிருந்தோம். ரொம்ப அற்புதமா வந்திருந்தது. என்னுடைய அழைப்புக்கு இணங்க வந்த திரு எம்ஜிகே, திருமதி காந்திமதி, திரு உதயசங்கர், உங்கள் மூவருக்கும் நன்றி நன்றி நன்றி. இந்த மேடையை எங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்த திரு சின்னராஜ் குரூப்பிற்கு ரொம்ப மிக்க நன்றி. ஒருங்கிணைப்பாளர்கள் சார்பாக நன்றிகளை கூறுகிறோம். நன்றி. நன்றி நன்றி மேம். இப்ப நம்ம அடுத்த கட்டம் என்னன்னா, இது வரைக்கும் நாம போட்டி நடத்தினவங்க, களத்துல ஒருங்கிணைப்பாளராக இருந்த அனைவரும் பேசிட்டு இருந்தோம். இப்பதான் முக்கியமான பங்களிப்பா நமக்கு மார்க் போட்டவங்களுடைய பேசும் தருணமா அமையிருக்கு. அதுல முதலாவதாக வந்து சதாசிவம் சார் இருக்கீங்களா சார்? லைன்ல இருக்கீங்களா சதாசிவம் சார்? வாங்க சார். இருக்கிறோம், சின்ன ஃபங்க்ஷன்ல இருக்கிறோம். வணக்கம். நீங்க ஒரு சில வார்த்தைகளை பேசிட்டு நீங்க அதுக்குதான் முதல்ல சார். இல்ல நான் ரொம்ப சிறப்பா தமிழ் சேனல்ல நாம எல்லாத்தையும் பங்கெடுக்க வச்சது, இந்த குழந்தைகள்லாம் ஆர்வத்தோட பங்கெடுத்துட்டது, இதெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது நம்மளுக்கு. இந்த மாதிரி வர்றபோதுதான் நம்ம வந்து இப்போ அவர் சொன்ன மாதிரி யாமறிந்த மொழியிலங்கிற மாதிரி குழந்தைகளுடைய மொழிகள்லாம் கேட்கல நம்ம எப்படி எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் நல்லா தெளிவா தெரியுது. இந்த வாய்ப்பு கொடுத்த சின்னராஜ் ஐயாவுக்கும் தமிழ் சேனலுக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன்ல இருக்கிறோம், அதனால தொடர்ந்து என்னால விரிவா பேச முடியல. பிரிதொரு முறை மிகவும் தெளிவாக விளக்கமா பேசலாங்க. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி சார். எப்ப கூப்பிட்டாலும் விடாது வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்த மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நம்ம இடம் வந்து இவங்க இல்லாம எந்த மீட்டிங்குமே நாங்க பெருசா பேச மாட்டோம், முடிக்க மாட்டோம். அவங்களுடைய முன்னுரையும் சரி முகவரியும் சரி அப்படித்தான் இருக்கும். ஆழமாகவும் அழகாகவும் அவர்களுக்கு உடைய அனுபவத்தின் மூலமா சொல்லுவாங்க. வாங்க திருமதி சந்திரா உப்புலி மேடம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். உண்மையை சொல்ல போனா தமிழ் சேனலுக்கு ஜட்ஜா நான் வந்தது இதுதான் முதல் தடவை. நான் சாரோட தமிழ் பேச்சுல ஈர்க்கப்பட்டு தான் நான் முதல்ல இந்த இதுக்குள்ளே வந்தேன். தமிழ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மொழி, தாய்மொழியும் அதுதானே. பெங்களூர்ல இருந்தா கூட தமிழுங்கும் போது எனக்கு வந்து ஒரு தனி ஈடுபாடு தான். அது தவிர குழந்தைகள்லாம் சொல்ல போறாங்க. நான் கூட முதல்ல பல்லவி கிட்ட கேட்டேன், சின்ன குழந்தைகள் இப்படி 4 அதிகாரம் கொடுத்துருக்கீங்க, எப்படி சொல்லுவாங்களான்னு. அவங்க வந்து கேட்டு பாருங்க, அப்ப தெரியும்னு சொன்னாங்க. நானே எதிர்பார்க்கல. மழலை குழந்தைகளோட அந்த மொழியில அவங்க ஆச்சரியமா இருந்தது. மறக்காம நிறைய பேர் அவ்வளவு அழகா சொன்னாங்க. அதனால இது எனக்கு ரொம்ப ரொம்ப புதிய அனுபவமா இருந்தது. அதை தவிர இது இந்த மாதிரி நடத்தும் நம்மளுடைய குருநாதருக்கு தான் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு எல்லாம் சிரமப்பட்டு எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி சொல்லிருக்கார். அதே மாதிரி இது நடத்தினவங்க அருணா ஜோதி மேடம், கீதை அறம், பல்லவி, அப்புறம் இன்னும் எல்லாருமே அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாரும் சேர்ந்து நடத்தி இதை மிகப்பெரிய வெற்றியா செஞ்சிருக்காங்க. எல்லா தலைப்புகளுமே போட்டி வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் திருக்குறள்ல கலந்துகிட்டது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். குழந்தைகளோட அதை ஜட்ஜ் பண்ணதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது என்ன செலக்ட் பண்ணி இவ்வளவு தூரம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப நன்றி. அடுத்து ஜெய் ஸ்ரீராம் வாங்க. இருக்கீங்களா? இருக்கேன் சார். எல்லாருக்கும் வணக்கம். தலைவர் திரு சின்ராஜ் ஐயா அவர்களுக்கு என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த விழா வருடம் வந்து நடந்துகிட்டு இருக்கு, தமிழ் விழா. சென்ற ஆண்டு 30 விழாவாக நடந்துச்சு. இந்த வருடம் விழா நடக்க இருக்கிறது. இதுல வந்து தங்களுடைய பெரும் பங்களிப்பு, தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி பெரும் பங்களிப்பை கொடுக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள், நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் பாராட்டலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 2வது விஷயம், இந்த விழாவுக்கு வந்து அதாவது நீதி கேட்கும் நீர்நிலைகள்ங்கிற டாபிக்ல ஜட்ஜா கூப்பிட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். இந்த போட்டியில வந்து ஒரு 31 பேர் பங்கேற்றாங்க. அந்த 31 பேருமே நல்லா தான் பண்ணாங்க.
அந்த 8th 9th 10th இந்த கேட்டகரியில இருந்தனால மார்க் போடுறதுக்கு ரொம்ப சிரமமா இருந்துச்சு. மேடம் சொன்ன மாதிரி டெசிமல்ல போனோம், பாயிண்ட்ல எல்லாம் போட்டோம். அதனால மார்க் போடுறது ரொம்ப சிரமமா இருந்துச்சு. ஏன்னா இங்க வந்து வாய்ப்புகள் எல்லாருமே கொடுக்கணும். மேடம் நிறைய சொல்லியிருந்தாங்க, வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற காரணத்தினால நம்ம எல்லாருமே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வகையில வருடம் இதை வந்து தொடர்ந்து நடத்தணும்ட்டு நான் கேட்டுக்கிறேன். மேலும் இதை வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ 30 பேர் வச்சு அதுல ஒரு 3 பேர் செலக்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ அடுத்தடுத்த காலகட்டத்துல இதை கொஞ்சம் பிரிச்சு பண்ணலாம். ஒரு 10 பேர் அல்லது ஒரு 6 பேர் 8 பேர் அதுல ஒரு 3 பேர் செலக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. விழா வந்து சிறப்பாக நடைபெற என்னுடைய வாழ்த்துக்கள். நிர்வாகிகள், தன்னார்வலர்கள் மற்றும் பங்கு பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் நடுவர்களுக்கும் எனது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி ஜெயஸ்ரீராம். இப்போ அவரை தொடர்ந்து வந்து இந்த வருடம் நமது நிர்வாகிகள் ஒருத்தர் வந்து நம்மளிடையே வந்து சில சூழ்நிலையில தெளிவா நம்ம கூட பயணிக்க முடியாம இருந்தாலும் எல்லா மீட்டிங்லயும் அட்டன் பண்ணக்கூடிய திருமதி அமுதா பழனிசாமி, ஒரு சில வார்த்தைகள். இருக்கீங்களா அமுதா? அமுதா மேடம் இருக்கீங்களா? அவங்க ஃபோன் பண்ணி வர சொல்றேன். நீங்க பண்ணி வர சொல்லுங்க. அது வரைக்கும் நம்மளுடைய அடுத்த இளைஞர் படை திருமதி திரு டிஎம்எஸ் வாங்க. சார், அனைவருக்கும் வணக்கம். குழுவில் உள்ள எல்லா ஜோதிட மற்றும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். ஐயாவுக்கு சின்னராஜ் ஐயாவில் ஆரம்பிச்சு ஜோதி மேடம்ல இருந்து, எம்ஜிகே சார்ல இருந்து, பல்லவி மேடம்ல இருந்து எல்லாருக்குமே என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஆக்சுவலா இந்த திருக்குறளுக்குன்னு என்னை கூப்பிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. முத இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி ஃபீல் பண்ணோம். அதுல எஸ்பெஷலி பல்லவி மேடம் பாத்தீங்கன்னாக்கா நிறைய அந்த டைம்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் அந்த 1/2 மணி நேரத்தை ரொம்ப அந்த ஹேண்டில் பண்ண விதம் அப்படின்றது ரொம்ப டென்ஷனா இருந்தாலும் அந்த டென்ஷனே காட்டிக்காம அந்த குழந்தைங்க ஹேண்டில் பண்றது எந்த அளவுக்கு கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப நேர்த்தியா அதை கொண்டு போனாங்க. ஸோ மேடம்ல இருந்து எல்லாருமே ரொம்ப சிரமப்பட்டு இதை பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், நன்றி. அடியனுடைய சின்ன ரெக்வஸ்ட், தமிழ்ல ஒரு பட்டிமன்றம் அடுத்த முறை இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பா இருக்கும் அப்படின்னு அடியனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டி கேட்டுக்கிட்டு எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம். நன்றி டிஎம்எஸ். எப்பவுமே ஒவ்வொரு இதுல இருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகும்போது உங்களுடைய அனைத்து கருத்துக்களும் ஏற்றுக்கொள்ளும். அடுத்ததான் நம்மளுடைய தங்களது கருத்தை பகிர வருகிறார் திரு முருகன், சென்னையில இருந்து. வாங்க சார். சார், இவங்க ஜெயசித்ரா மேம் யார கூப்பிடுங்க? பேசுங்க மேடம். அடுத்ததா பேசுறேன் நான். அவங்கள பேச சொல்லுங்க. இல்ல யாரு பேசுங்க. இல்ல பேசுங்க சார். முருகன் சார். முருகன் சார் நீங்க பேசுங்க. சரிங்க. எல்லாரும் பேசிதான் நிறைவடையும். அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. நல்ல ஒரு அருமையான தலைப்பு, ஓரங்க நாடகம். பல கேரக்டரை ஒரே ஆக்டர் நடத்துறாரு, அதுவும் சின்ன குழந்தைங்க. அப்ப அந்த கேரக்டரை பத்தி அந்த பிள்ளைங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கின்னு அந்த கேரக்டரா மாற்றி அந்த கேரக்டரினுடைய செயலை காமிச்சிட்டு அடுத்தது இன்னொரு கேரக்டரா மாறணும். அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு மனநிலை, மதி நல்லா வேலை செய்யணும், புத்திசாலித்தனமா இருக்கணும், ஷார்ப்னஸா இருக்கணும், அறிவுத்திறமை இருக்கணும். ஆக கலந்துகின 17 பிள்ளைங்கள்ல 13 பிள்ளைங்க வந்து கலந்துக்கினாங்க. 13 பிள்ளைங்களும் மிக அருமையா நேர்த்தியா எல்லாத்தையும் செய்தாங்க. யாரையுமே குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுடைய எஃபெக்ட் இருந்தது. அவங்க பெற்றோர்களை அந்த அளவுக்கு அவங்கள எஃபெக்ட் கொடுத்து எல்லாத்தையும் செய்திருக்கிறாங்க. அப்ப அவங்க கல்வி கேள்விகளில் எதிர்காலத்துல அந்த பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு அபிப்பிராயமும் நல்ல நம்பிக்கையும் இருக்குது. முதல்ல அதுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்லிக்கிறோம். இப்படி இந்த தலைப்பை எடுத்து இப்படி எல்லாம் கொடுத்து எல்லாம் செய்திருக்கிறோம். அதே நேரத்துல இந்த ஓரங்க நாடகத்தினுடைய தலைப்பை நம்மளே ஏன் கொடுக்க கூடாது? நம்ம கொடுத்துட்டு ஒரு 10 தலைப்போ 15 தலைப்போ வச்சுட்டு அதுல இருந்து ஒவ்வொருத்தருக்கு ஒரு தலைப்பு கொடுத்து எடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் போல எனக்கு தோணுது. ஒரே கேரக்டரை 4-5 பேர் செய்திருக்கிறாங்க. 4 பேர் வீரபாண்டிய கட்டபொம்மனா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, 2 பேர் அக்பர் பீர்பாலா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, மற்ற 7 கேரக்டர் வேற வேற கேரக்டர் பண்ணியிருக்கிறாங்க. இதுல இந்த மதுர பாஷினி கண்ணப்ப நாயனார ஆக்ட் பண்ணவங்க அவங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு
6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற புள்ள அது. அப்ப 9th படிக்கக்கூடிய பிள்ளைங்க கூட அது காம்படிஷன்ல ஈடுபடுது. 3 வயசு வித்தியாசம் உள்ள குழந்தைங்க, இதை விட வயது முதிர்ந்த குழந்தைங்க கூட போட்டி போட்டு அந்த குழந்தையினுடைய தனித்திறமையை காமிக்குதுங்க. இந்த 6வது படிக்கிற பிள்ளைங்க, 4 பிள்ளைங்க 6வது படிக்கிற பிள்ளைங்க நல்லா அருமையா எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. நான் செலக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டில் எப்படியும் 2 பேர் வருவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி 2 பேர் வந்திருக்கிறாங்க. அது எனக்கு ஒரு திருப்தி. அப்ப நான் என் வேலையை நல்லா செஞ்சிருக்கிறேன்ற போல நான் ஃபீல் பண்ணேன். நான் வயசு அந்த கிளாஸுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சேன். முதல்ல மேடம் அனுச்ச பேரு ஸ்டாண்டர்ட் எல்லாம் வச்சு 8th 9th ஸ்டாண்டர்டு, 8th ஸ்டாண்டர்டு, 7th ஸ்டாண்டர்டு, 6th ஸ்டாண்டர்டுன்னு பிரிச்சு வச்சுட்டு அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய செயல்திறனுக்கு தகுந்த மாதிரி நான் அதை கால்குலேட் பண்ணி அவங்கள மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிருந்தேன். அது மிக அருமையா செய்தாங்க, அருமையா இருந்தது. இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு நம்ம சேனலுக்கும் ஐயாவுக்கும் நிர்வாகிகளுக்கும் எல்லோருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு மனநிறைவான ஹவர்ஸா இருந்தது அது எனக்கு. 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்கு அது நடந்தது. ஒரு மன நிறைவா இருந்தது. எதிர்காலத்துல இந்த டாபிக்கை வரைக்கும் நம்மளே கொடுக்க கூடாதா ஒரு குழந்தைங்களுக்கும்? அவங்களுக்கு விருப்பப்பட்ட டாபிக்கை வேற யாராவது இருந்தா அதை அவாய்ட் பண்ணிட்டு வேற ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லி அவங்களே கேட்டு கூட அவங்க இன்ட்ரெஸ்டா பண்ற போல கூட பண்ணலாம்னு எனக்கு தோணுது. அது மாதிரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பார்க்கறதுக்கோ அதை கேட்கறதுக்கோ நல்லா இருக்கும் போல தோணுது எனக்கு. அது நீங்க முடிவு பண்ணுங்க. மிக அருமையான வாய்ப்பு வழங்கிய சேனலுக்கும் ஐயா அவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இதை நடத்தின அத்துணை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அருமை ஐயா, நன்றி. அடுத்தது வாங்க திருமதி அமுதா பழனிசாமி, ஒரு சில வார்த்தை. அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழ் சேனல் பொறுத்த வரைக்கும் நடந்த போட்டிகள் அனைத்துமே ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுலயும் ஒரு குழந்தைங்க திருக்குறள் ஆகட்டும், கவிதை போட்டிக்காகட்டும், மாறுவேட போட்டி இல்லைன்னா ரொம்ப சூப்பரா இருந்தது. இவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணி ட்ரெஸ் பண்ணி குழந்தைகளை இந்த அளவு கொண்டு வந்த அந்த பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் எங்க சேனல் சார்பாக. இந்த வருஷம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் நிறைய ரொம்ப நல்லா ப்ரோக்ராம் சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. அது நடத்தி கொடுத்த அனைத்து தமிழ் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நான் நன்றியை சொல்லியிருக்கிறேன். என்னால இந்த வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அது ஒரு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. சரி பரவாயில்ல, நெக்ஸ்ட் இயர் பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டேன். ஆனா இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் இன்னும் சூப்பரா பண்ணுவாங்க இவங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ரொம்ப நல்லா வந்திருக்கு. சிஆர் குரூப் பொறுத்த வரைக்கும் வருஷம் வந்து மேன்மேலும் சிறப்பாக நடக்கும். தமிழ் சேனலை பொறுத்த வரைக்கும் நல்லா கொண்டு போவாங்க சிஆர் சேனல் இதுல அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி மேடம். அடுத்து வாங்க திருமதி ஜெயசித்ரா. வணக்கம் சார். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அந்த ப்ரோக்ராம் எல்லாம் அந்த பாட்டுல சேர்ந்தாங்க அத்தனை பேரும் ரொம்ப நல்லா பாடினாங்க. வீட்டுல இருக்கிறவங்களாலும் அவ்வளவு சந்தோஷமா பாடினாங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா பாடினாங்க. தைரியமா ஃபர்ஸ்ட் பாடினாங்களே, அதுதான் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பாட்டுல போய் சேர்றது, பாட்டு பாடுறது வருது இல்லை, ஆனா வந்து அந்த துணிச்சலா வந்து பாடுறது வந்து அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்தது. இங்க இதெல்லாம் எடுத்து நடத்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் இது முதல் அனுபவம் தான். எனக்கு ஜட்ஜ்மெண்டா இதுல வந்தது. ஸ்கூல்லாம் போய் இது பண்ணியிருக்கேன், ஆனா இது முதல்ல வந்தது எனக்கு. இது முதல் அனுபவம் தான். கீதை மேம் தான் இது மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அனுபவம் நல்லா இருந்துச்சு சார். எனக்கு கொஞ்சம் பேச கொஞ்சம் தான், அதான் ரொம்ப நல்லா இருந்தது சார். இந்த நடத்துறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அன்னைக்கு ஒரு 2-2.5 மணி நேரம் இருக்கும். நல்லா இருந்துச்சு. எல்லாமே அவங்க நல்லா பாடினதுல இருந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது சார். சார் சின்னராஜ் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப வணக்கம். எல்லாருக்குமே வணக்கம் சார். தேங்க்யூ சார். நன்றி. அருமையா சொன்னீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அடுத்ததாக நம்மிடையே கருத்தை பகிர வருகிற தனலட்சுமி சுவாமி பெங்களூர்ல இருந்து இருக்கீங்களா மேடம்? இருக்குங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வருடம் நடந்ததுல எனக்கு ஒரு முதல் அனுபவமா கிடைச்சது. திருக்குறள் போட்டியில தான் நடுவரா என்ன இருந்தேன். அந்த 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு பிள்ளைகள் அவ்வளவு அழகா தமிழ் உச்சரிப்பு, எனக்கு வந்து அந்த வேகத்தோட ஈக்குவலா அவங்களோட அந்த தமிழ் உச்சரிப்புல நான் என்னையே மெய்மறந்தேன்.
நான் ஏன்னா தமிழ்ல இதுதான் முதல் அனுபவம். என் பிள்ளைங்க எல்லாம் கன்னடா இங்க பெங்களூர்ல படிக்கிறதுனால, ஆனா அந்த அங்க இருக்கிற பிள்ளைங்க அந்த வேகமும் அந்த தமிழும் சரி, அது ரொம்ப அருமையா இருந்தது. நான் என்னையே மெய் மறந்துட்டேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த திரு சின்னராஜ் ஐயா அவர்களுக்கும், இந்த சிஆர் தமிழ் சேனல் நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். நன்றி மேடம், நன்றி மேடம். பெங்களூரை தொடர்ந்து சென்னை திருமதி தனலட்சுமி, வாங்க. வணக்கம் சார். வணக்கம். சிடிசி தமிழ் சேனல் அனைவருக்கும் வணக்கம். சின்ராஜ் சாருக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அதாவது ஆர்கனைஸ் பண்ண அத்தனை குழு நிர்வாகிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். பல்லவி மேடம், அருணா ஜோதி, கீதா கணேசன், கீதை அறம் மேடம் எல்லாருமே அவங்கவுங்க டயத்தை ஒதுக்கி, டைம் ப்ரிஷியஸ் எப்பவுமே அவங்களோட வேலைகளை ஒதுக்கி இந்த இதற்காக விழாவிற்காக பங்கு கொண்டு அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து அவருடைய பெற்றோர்களிடம் கலந்து பேசி இந்த குழந்தைகளை பார்ட்டிசிபேட் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கே ஒரு பெரிய பிளஸ். ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு இதை சொல்லிக்கிறதுக்கு. அதே மாதிரி ஜட்ஜா கூப்பிட்டது பல்லவி மேடம் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப என்ன நம்பவே முடியல, ஜட்ஜாவா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இந்த அனுபவம் எனக்கு ஒரு தடவை கிடைச்சதுன்னா, நான் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது பாரதியார் போட்டி வருஷா வருஷம் வைப்போம். எல்லா ஜோன்ல இருந்து திருச்சி, மதுரை, சேலம், கோயம்புத்தூர்ல இருந்து நிறைய குழந்தைங்க சென்னையில பங்கேற்பாங்க. அப்போ ஒரு ஜட்ஜா இருந்திருக்கேன் நானு அந்த ஒரு இதுல. சோ அந்த அனுபவம் எனக்கு மறுபடியும் ரிப்பீட் ஆகிற மாதிரி இந்த இதுல கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது விஜய் டிவி இதெல்லாம், ஜீ தமிழ்லாம் சூப்பர் சிங்கருக்கெல்லாம் ஜட்ஜஸ் எல்லாம் உட்காருவாங்க. எல்லாருமே பெரிய பெரியவங்க எல்லாம். அதாவது ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே கமெண்ட் உடனே கொடுக்கணுங்க ரொம்ப ஆசை, அந்த ஆர்வம் எல்லாம் இருந்தது. இருந்தாலும் நேரம் கருதி கடைசியில நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு இருந்தேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, மாறுவேட போட்டின்னா அந்த வேடத்துல தங்களையே அந்த மாதிரி ஒரு வேடத்துல ஒரு இன்வால்வ் பண்ணி அந்த சின்ன குழந்தைங்களுக்கு அவ்வளவு நேரம் அந்த வேஷம் கொடுத்து, ஒரு கிருஷ்ணர் வேஷம், ஆண்டாள் வேஷம், எல்லா வேஷம் கொடுத்து அது வரைக்கும் அவங்க பொறுமையா இருந்தது அவங்களோட பெற்றோர்களோட பொறுமைக்கு ரொம்ப ஒரு பாராட்டு. குழந்தைகள் ரொம்ப நல்லா பேசினாங்க. அதாவது அந்த டெசிமல்ல கொடுக்கலாங்கிறது தெரியாது, பட் ரவுண்டாவே எல்லாமே மார்க் எல்லாம் கொடுத்தோம். அந்த ஒரு அனுபவம் மறக்க முடியாத ஒரு அனுபவம். மாறுவேட போட்டிங்கிறது, அந்த ஃபேன்சி ட்ரெஸ் அதெல்லாம் வாங்கி அந்த காஸ்டியூம்ஸ் இது பண்ணி அதுக்கு ஒரு மார்க் கொடுக்கணும், பிரசன்டேஷனுக்கு ஒரு மார்க் கொடுக்கணும், அவங்க பங்கு கொள்றதுக்கு அப்படிங்கும்போது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் கொடுக்கும்போது ஒரு தடுமாற்றம் இருந்தது. எந்த குழந்தைக்கு கொடுக்கறதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு போட்டின்னா ஒரு ரொம்ப நல்ல அருமையான போட்டியா இருந்தது. எல்லாருமே ரொம்ப பண்ணாங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. இதுல இந்த சிவயாழினி எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணாங்க. எல்லா குழந்தைகளும் நல்லா பண்ணாங்க. ஒரே ஒரு குழந்தை தான் வரல, ரித்தன்யா மட்டும் வரல. மத்தவங்க எல்லாமே பங்கு கொண்டாங்க. அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பரிசு பெற்றவர்கள் வாழ்த்துக்கள். சிடிசி தமிழ் சேனல் மேல மேல வளரணும் அப்படிங்கறத ரொம்ப இதுவா பாராட்டி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் சார். மிக்க நன்றி. நன்றி மேடம். அடுத்ததாக மோகன் நடராஜன் சார், வாங்க சார். குருநாதர் அவர்களுக்கும் கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் பேச்சு போட்டியில ஜட்ஜா இருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா எல்லா குழந்தையும் நல்லா பேசினாங்க. அதிகப்படியான பயிற்சி இருக்கிற குழந்தைங்க தான் நல்ல பிரைஸ் வாங்கக்கூடிய அமைப்புல இருந்திருக்கு. இந்த போட்டியை நம்ம நேரடியா ஆர்கனைஸ் பண்ணாலே சிரமம். இது ஆன்லைன் மூலியமா, வாட்ஸ்அப் மூலியமா ஒவ்வொரு நிர்வாகிகளும் அந்த போட்டிக்கு ரொம்ப மெனக்கெட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இனி வரும் காலங்களிலும் இதே மாதிரி போட்டிகள் அதிகப்படியாக நடந்து சிறப்பாக நடைபெற நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். நன்றி சார். நித்யா ராமதுரை மேடம் ரெடியா இருக்கீங்களா? ஒன்றும் ப்ராப்ளம் இருக்கா? நித்யா ராமதுரை மேடம். வேல்முருகன் சார், வேல்முருகன் சார் இருக்கீங்களா? சார் செல்வி வேல்முருகன் ஜட்ஜா வந்தாங்க சார். அதான் அவங்க தான். அது ரெண்டு. வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம், வாங்க. ரொம்ப நல்லா இருந்தது சார், சூப்பரா இருந்தது. யாருக்கு என்ன மார்க் கொடுக்கனே தெரியல சார். அவ்வளவு அழகா எல்லா பிள்ளைகளும் பேச ஸ்லோகம் எல்லாம் சொன்னாங்களா, நம்ம கூட இதெல்லாம் சொன்னது இல்ல, மறந்து போச்சு. என் பொண்ணு சொன்னா, அம்மா எனக்கே நான் காலேஜ் போறேன், எனக்கே இன்னும் 4 ஸ்லோகம் தான்மா ஞாபகம் இருக்கு, இவ்வளவு குட்டீஸ் எவ்வளவு அழகா எப்படிமா சொல்றாங்க அப்படின்னா. ரொம்ப சூப்பரா இருந்தது சார். நல்ல ஒரு அனுபவம். இது காலேஜ்ல போவோம், ஒரு சின்ன ஃபர்ஸ்ட் இயர் ஸ்கூல்ல அந்த மாதிரி இருக்கும்போது ஜட்ஜா போய் இது பண்ணிட்டு வருவோம்.
அப்புறம் அசோசியேஷன் அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷனுக்கு போயிருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு அப்புறம் கூப்பிட்டாங்களா, சரி பிள்ளைகளாவது என்ன பண்றாங்கன்னு பார்க்கலான்னு வந்து உட்கார்ந்தேன். முடியல சார் மார்க் போடுறதுக்கு. யாருக்கு என்ன மார்க் போட, எதை எங்க குறைக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. எல்லாருமே அவ்வளவு நல்லா சொன்னாங்க. சூப்பரா இருந்தது சார். சார் பட்டிமன்றம் நம்ம அங்க பழனியில வச்சாதான் சார் உட்கார்ந்து நல்லா கேட்க முடியும். வச்சிடலாம் மேடம், கண்டிப்பா வச்சிடலாம் மேடம். அப்புறம் தமிழ் பாடல்களும் கொஞ்சம் ஸ்லோகத்துல தமிழ் இதுவும் கொஞ்சம் இது பண்ணலாம் சார். சில கண்டிப்பா பேரு இது சன்ஸ்கிரிட் அந்த மாதிரிலாம் சொன்னாங்களா, நல்லா இருந்தது. எல்லாருமே சொல்றது நல்லா இருந்தது. தமிழ் விழாங்கப்ப தமிழுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம்னு தோணுது சார். கண்டிப்பா மேடம். இனிமேல் தமிழ் ஸ்லோகம் சான்ஸ்கிரிட் ரெண்டுமே ஸ்லோகம் இருந்தாலும் சரி, தமிழும் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தமிழ் இருந்ததுன்னா நல்லா இருந்தது. கண்டிப்பா. ஏன்னா நம்ம போன வருஷத்துல இருந்து இந்த ஸ்லோகம் பாட்டு வந்து புதுமையா கொண்டு வருது. ஒவ்வொரு வருஷமும் ஒரு புதுமை வரும். ஓகே ஓகே சிலது விடுபடவும் செய்யும். போன வருஷம் ஒரு போட்டி நடத்தி இப்ப விட்டுருப்போம். அது மாதிரி ஒரு டைம் லிமிடேஷன், ஒரு யூனிக்னஸ்க்காக கண்டிப்பா ஓகே எல்லா ஓகே முயற்சிகளும் இந்த தளத்துல கொண்டு வரப்படும். நல்லா இருந்தது சார். நிறைய 10, 12 அப்படிலாம் சொல்லும்போது ஆச்சரியமா இருந்தது. பேரண்ட்ஸுக்கு தான் சொல்லணும் சார். பிள்ளைகளை தயார் பண்ணி வந்து சிரமம் பார்க்காம கூப்பிட்ட உடனே வந்து எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணதே பெரிய விஷயம் சார். அதே பெரிய சக்சஸ். கண்டிப்பா மேடம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ. மேடம். எல்லாத்துக்கும் நன்றி நன்றி. திருமதி வேல்முருகனை தொடர்ந்து திரு வேல்முருகன் வாங்க சார். வேல்முருகன் சார் இருக்காரு. வாங்க வாங்க, ஒரு சில வார்த்தைகள். மைக் எடுத்துட்டு வணக்கம் சார். வணக்கம். வாய்ஸ் பிரேக் ஆகுது சார், கொஞ்சம் பக்கத்துல வந்து பேசுங்க. ரொம்ப நல்லா இருக்கு சார். நான் ஃபுல்லா பார்க்க முடியல, ஆனா ஒன் போட்ட இடத்துல கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. பசங்க பண்ணு அருமையா இருக்கு. கண்டிப்பா சார், உங்களோட மீட் பண்ணுவோம் சார் ப்ரோக்ராம். டாக்டர் பேசுங்க அப்புறம். ரைட், ரொம்ப நல்லது சார். இவங்களை தொடர்ந்து நம்ம இதுல வந்து எல்லாருமே பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணிக்கிறேன். நித்யா ராமதுரை மேடம் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த நம்ம சின்ராஜி சார் அவர்களுக்கும், ஜோதி, புனிதா மேடம், பல்லவி மேடம், கீதா ஆரம் மேடம், அப்புறம் எம்ஜிகே சார், இவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். இந்த தமிழ் டீமை நான் ரொம்ப நல்லா எடுத்துட்டு போயிட்டு எல்லா இடத்துலயும் ஒரு உற்சாகத்தை கொடுத்து எல்லா விதமான கலைகளையாகட்டும், கல்வியாகட்டும், இந்த இலக்கியங்கள் ஆகட்டும், எல்லாத்துலயுமே நம்ம குழந்தைங்க எந்த இடத்துலயுமே எதையும் மறந்துடக்கூடாது. நம்ம தமிழ் மரபுல, நம்ம தமிழ் பாரம்பரியத்துல இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு கலந்தது. இதை நம்ம அடுத்த சந்ததியினர்களுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்றத விடாமுயற்சியா ஒரு தீமா இருந்து வருஷம் இது ஒரு விழாவா கொண்டாடிட்டு இருக்குதுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல ஒரு கடுகளவு பார்ட்டிசிபேஷனா என்னையும் கூப்பிட்டதுக்கு புனிதா மேம்க்கு என்னோட சிறந்தார்ந்த நன்றிகள். இது ஒரு பெரிய டீம். இதுல இருக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம். அந்த அதுல கோல போட்டியில தான் புனிதா மேடம் நீங்க ஜட்ஜா வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எத்தனையோ நம்ம தமிழ் மரபுகள்ல நமக்கு தெரியாம காணாம போய்கிட்டு இருக்குது அப்படின்றதுல ஒண்ணு இன்னைக்கு கோலம். இப்ப அபார்ட்மெண்ட் கல்ச்சர்ல நிறைய பேருக்கு கோலம் போடணுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கும். இதுக்கு முன்னாடி சிலதெல்லாம் நமக்கு வேலைக்கு போகவே காலையில எந்திரிச்சு லஞ்ச் பாக்ஸ் கட்டிட்டு வேலைக்கு போகவும் குழந்தைங்களை கிளப்பவுமே சரியா இருக்கு, நமக்கு கோலம் போட டைம் இருக்கா அப்படின்னு ஒரு காலம் இருந்தது. இன்னும் அதுக்கு முன்னாடி கோலம் போடுறதுக்கு ஒரு மெய்டு மாதிரி வச்சு அவங்க வாசு தெளிச்சு கோலம் போட்டு போயிடுவாங்க, நம்ம வீட்டுக்குள்ள வேலை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டேஜ் எல்லாம் இருந்தது. இப்படி காலமா ஒரு ஸ்டேஜ்ல ஆள் வச்சு கோலம் போட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு டைம் இல்லை, இது போடணுமா, என்னைக்காச்சும் ஒரு நாள் போடலான்னு பார்த்தோம். இன்னைக்கு அபார்ட்மெண்ட் கல்ச்சர்ல இந்த கோலம் அப்படின்றதே ஒண்ணும் மறந்து போற மாதிரி சூழ்நிலையில இந்த டீம் அவங்க அந்த டீம்ல இருக்க குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ ஆகட்டும், இது மறக்காம இது நம்ம மரபு, இது நம்ம கடைபிடிக்கணும், இதுல நம்மளுடைய உணர்வுகள் இருக்கு, நம்மளுடைய திறமை இதுல இருக்கு, பெண்களினுடைய சிறப்பம்சமே கோலம் போடுறதுல ஒரு அங்கமா இருக்கு அப்படின்றத
கொண்டு வந்து வருஷம் வருஷம் இந்த கோல போட்டி நடத்துறது ரொம்ப மகிழ்ச்சியாவும் சந்தோஷமாவும் இருக்கு. இதுல காம்படிட் பண்ண 26 பேர், கிட்டத்தட்ட 42 பேர் பக்கம் நான் யாரு இதுன்னு சொல்ல முடியாது. 3Dல எல்லாம் நிறைய பேர் கோலம் போட்டுட்டு வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த கோலம் போடுறதுல வந்து பெண்களோட சந்தோஷம் இன்னும் கூடிக்கிட்டே போகும். இந்த போட்டியை எடுத்து நடத்த புனிதாவுக்கும் சிவி ஜோதி அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பான நன்றி. இன்னும் இந்த டீம் வந்து நம்மளுடைய தமிழ் மரபுலையும் தமிழ் கலாச்சாரத்திலையும் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை நம்ம அடுத்த சந்ததிக்கு கொண்டு போறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்றதுல கடுகளவு கூட சந்தேகம் இல்லை. நம்ம சித்தார்த்தி சாருக்கும் என்னுடைய நன்றி. எனக்கு இதுல கடுகளவு ஒரு பங்களிப்பு கொடுத்து என்னை அழைத்தவங்களுக்கு நன்றி. நன்றி மேடம், நன்றி மேடம். அடுத்ததாக நம்ம இடத்துல வெயிட் பண்ண வச்சுட்டே இருக்கிறது, அவங்க நம்ம எல்லா நிகழ்ச்சிகளையும் பங்கேற்கிறது இல்லை, எல்லா நிகழ்ச்சிகளையும் வந்து கூடவே இருந்து பயணிப்பாங்க. வாங்க திருமதி தேவி கோவையில இருந்து. வணக்கம் அனைவருக்கும். இந்த வருஷம் சேம் லாஸ்ட் இயரை விட ரொம்ப அழகா எல்லா போட்டிகளும் நடந்துச்சு. அதுல மெயினா கோல போட்டி வந்து இந்த தடவை ரொம்ப எல்லாருமே கலக்கிட்டாங்க. கோல போட்டியில நிறைய அது யூடியூப்ல நான் பார்த்தேன், எல்லா கோலம்ஸுமே ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஓரங்க நாடகம் இதுவும் மாறுவேட போட்டியும் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. எல்லா போட்டிகளுமே சிறப்பா நடத்தியிருக்காங்க. அதுக்கு நடத்தி கொடுத்த கீதையரம் மேம், ஜோதி மேம் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்குமே மிக்க நன்றி. அதே மாதிரி பங்கேற்று எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அவங்களோட ஒத்துழைப்பு இல்லாம நம்ம இந்த போட்டி வந்து இது பண்ண முடியாது. அதுக்கு அவங்களுக்காக ரொம்ப நன்றி. அதே மாதிரி பரிசு இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் வாங்கின எல்லா நண்பர்கள் அனைவருக்கும், அதே மாதிரி சில்ட்ரன்ஸ் அனைவருக்குமே வந்து பாராட்டுக்கள். மிக்க நன்றி சார். நன்றி மேடம். இப்போ நம்ம வந்து நம்மளுடைய போட்டி நடத்தினவங்க, ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் ஜட்ஜு எல்லாத்துடைய கருத்தையும் கேட்டது இல்லாம முக்கியமான முடிவுகளையும் நம்ம பார்த்துட்டோம். இந்த நிகழ்ச்சி நிறைவு பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நிறைவேறுவதற்கு முன் திருமதி அருணாஜோதி அவர்களின் சில வார்த்தைகள். அனைவருக்கும் மறுபடியும் பொள்ளாச்சி அருணாஜோதியின் வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி வெற்றி எல்லாமே குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் தான். வெற்றி ஒரு நிகழ்ச்சி நடைபெறணும்னா அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டாதான் அந்த வெற்றியை நம்ம கொண்டாட முடியும். அதுக்காக குழந்தைகளுடைய பெற்றோர்கள் நிறைய சிரமம் எடுத்து அற்புதமா கலந்துகிட்டீங்க. உங்க குழந்தைகளையே அது கொண்டு வந்து சேர்த்துனீங்க. இதுக்கு நாங்கள் ரொம்ப 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 நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் சிஆர் குடும்பத்தின் சார்பாக. இது அத்தனையுமே உங்களின் பின்னாலதான் நடந்திருக்கு. இந்த வெற்றி விழா வந்து வரும் மே மாதம் நம்ம பழனியில நடைபெற போகுது. அனைவரும் வந்து கலந்துக்குங்க, பங்கு பெறணும் நீங்களும். அது மட்டும் இல்ல, நம்ம எம்ஜிகேனால சர்ப்ரைஸ் நிறைய வைப்பாரு. அதனால விழா நடக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் அங்க சர்ப்ரைஸ் நடக்கலாம். வாங்க வந்து கண்டுபிடிப்போம். நாங்களும் அதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். வாருங்கள். அனைவரையும் வரும் மே மாதம் தமிழ் விழாவிற்கு இப்பொழுதே இன்வைட் பண்றோம். நம் சிஆர் குடும்பத்தின் சார்பாக இந்த வெற்றி விழாவை அனைவரும் கொண்டாடுவோம். நன்றி. நன்றி மேடம். இப்ப விழா இந்த மேடையில வந்து நம்ம விழாக்கான ஆயத்த பணிகள் தொடங்க இருக்கிறோம். ஏன்னா போட்டிகள் முடிவடைந்து விட்டது. இன்னையிலிருந்து எல்லா நிர்வாகிகளும் ஓயாமல் உழைக்க போறோம். மே 11 என்ற இலக்கை நோக்கி அந்த விழா வருடம் எப்படி வெற்றியாக அடைந்ததோ அது போல இந்த வருடமும் எல்லளவும் சந்தேகம் இல்லாம சிறப்பா செய்திருவோம். ஏன்னா நம்ம டீம் அந்த மாதிரி எல்லுன்னு என்னையா நிக்கிற மாதிரி டீமே. அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாமே முருகனின் அருளால் எப்பவுமே நம்ம திருநான்குடியில இருந்து தான் ஸ்டார்ட் பண்றோம். அதனால அவருடைய ஆசையின் மூலமாக இந்த வருடம் மிக சிறப்பாக நடைபெறும். ஏன்னா 2 வருட அனுபவத்துல மேல இந்த வருடம் எல்லாமே திட்டமிட்டபடி, அது ஒரு டேட்ல முன்ன பின்ன கூட இல்லை. எக்ஸாக்டா எல்லா டேட்லயுமே ரிசல்ட் போட்டி ஈவன் இன்னைக்கு பிளான் பண்ணது கூட எல்லாமே கணக்கச்சிதமாக கரெக்டா 2 மணி நேரம் பிளான் பண்ணோம். 9:00 மணித்துளிகளில் நிறைவை பத்தி பேசிக் கொண்டிருக்கின்றேன். அப்போ நம்மளுடைய கணக்கு எல்லா இடத்துலையும் நம்ம கரெக்டா போயிட்டு இருக்கிறோம். இதுக்கு அடுத்தது நம்மளுடைய சந்திப்பு பழனியில் நேரடியாக இருக்கிறது. வெற்றி பெற்ற குழந்தைகள் ஆனந்தமாக வாருங்கள், பங்கு பெற்ற குழந்தைகள் அதைவிட ஆனந்தமாக வாருங்கள். நீங்கள் தான் அடுத்த வருட வெற்றியாளர்கள். ஸோ எல்லாத்தையும் உங்களை அங்க பழனியில சந்திக்கிறதுக்கு நாங்க அவளோட காத்துட்டு இருக்கிறோம். முடிக்கும் முன் இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிற தளத்துல பாத்தீங்கன்னா நீதிபதி செலெக்ஷன்ல பார்த்துருக்கோம். திருமதி
சந்திராவுபுலி, திருமதி திரு முருகன், அவரை தொடர்ந்து இளம் டிஎம்எஸ், இளம் நம்ம ஜெய் ஸ்ரீராம். ஸோ இதுல வந்து எப்படிலாம் எடுத்துக்கிறோன்னா, அந்த முருகன் சார் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அது 9ஆம் கிளாஸ்க்கு 6ஆம் கிளாஸ்க்கு போட்டி வச்சிருக்கோம். ஏன்னா போட்டின்னு வந்துட்டா கம்பு சுத்தம் வந்துட்டோம்ல, திறமைக்கு தான் மதிப்பு. ஸோ இங்க போன தடவை எங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தின் மூலமா தான் கவிதை போட்டியில அது என்ன ஆண்பால் பெண்பால் உடு கவிதையை ஒன்னாவது அடிச்சு தூள். நமக்கு தேவை தமிழ் வரிகள் தான். அது ஆணிடம் இருந்து வந்தால் என்ன, பெண்ணிடம் இருந்து வந்தால் என்ன. ஏன்னா போன தடவை இந்த புவனா மேடம் தான் கேட்டாங்க, ஏங்க எங்களுக்கு சேர்த்துக்கலையேன்னு. அங்க போன தடவை திட்டமிட்டது என்னன்னா, பெண்களுக்குன்னு ஒரு தனி போட்டி, ஆண்களுக்கு அப்படிதான் பண்ணணும். அப்புறம் அதுல ஒரு ஸ்பார்க்கானது தான் திறமை ஜெயிக்கட்டும், கவிதை வரிகள் தான் முக்கியமே வழியா படைப்பாளி முக்கியம் இல்லை. ஸோ அப்படிங்கிற பேர்ல இப்ப பிரம்மாண்டமான எல்லா போட்டிகளையும் நடத்தி உங்க முன்னாடி நாங்க கொண்டு வந்து சேர்த்துட்டோம். இது இத்தனை காலம், அதாவது கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு மேலாக எங்களுக்கு அனைத்து வகைகளிலும் ஒத்துழைத்து தந்த அனைத்து போட்டியாளர்கள், குடும்பத்தினர் மற்றும் எங்கள் ஒருங்கிணைப்பாளர்கள், சிஆர் குடும்பம், சொந்தங்கள், அனைத்து சொந்தங்களுக்கும் எங்களது நன்றியை மீண்டும் ஒருமுறை உறுத்தாக்கி, எங்களது தலைவர் திரு திண்டுக்கல் சின்னராஜ் ஐயா அவர்கள் சார்பாகவும், திருமதி காந்திமதி சின்னராஜ் அவர்கள் சார்பாகவும் நன்றியை கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நான் உங்கள் எம்ஜிகே. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. தேங்க்யூ சார். நன்றி சார். தேங்க்யூ.